வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. தை பிறந்தால் வழி பிறக்கும். வழி பிறக்கும். தமிழகத்துக்கே இந்த ஆண்டு வழி பிறக்க இருக்கிறது. இன்னையிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என்று தான் நான் பார்க்கிறேன். பழசெல்லாம் கொளுத்துற மாதிரி பழைய கட்சி ஒன்று, தீய சக்தி கட்சியையும் தமிழக மக்கள் ஏப்ரல் மாதத்தில் கொளுத்த இருக்கிறார்கள் என்பது இப்போதே நான் உணர்கிறேன். சரியா? அதனால் ஒரு தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், தைத்திருநாள் வாழ்த்துக்கள், உழவர் தின வாழ்த்துக்கள் என அத்தனை வாழ்த்துக்களையும் சவுக்கு மீடியா சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூடுதலாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கொத்தடிமை போல் வேலை செய்கிறீங்க, அதனால் 2 நாள் லீவ் உங்களுக்கு. நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசியல் அரட்டை வெளிவராது. 2 நாட்கள் லீவு உங்களுக்கு. நம்மளை காட்டியும் கொண்டாடுறது அந்த பழைய கட்சி தான் சார். அந்த கட்சி தான் கொண்டாடுறோம். திருப்பி வரத்தானே போகிறோம், எங்கிட்டு போக போகிறோம். அதனால் ரொம்பலாம் கொண்டாடுறீங்க. அதனால் இந்த ஆண்டோடு தேர்தலில் தோல்வி என்பதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்திடம் இந்த கட்சி இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய ஒரு மூத்த தலைவர் ஒருவரை சந்தித்தேன் சமீபத்தில். அவர் விலகிட்டார், பிடிக்காமல், இந்த குடும்பம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு விலகிவிட்டார். பெரிய பொறுப்பில் இருந்தவர். ஒரு நாள் எதேச்சையாக அன்னியாரை சந்திக்கிறார். அன்னியாருக்கு தெரியும் பழைய ஆளூர் அப்படின்றது தெரியும். பார்த்துட்டு என்னங்க பண்ணுறீங்கன்னா, பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, அண்ணி நல்லா இருக்கேன். அவங்களுக்கு பழைய ஆள், முக்கியமான ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்தவர் இப்படி ஒதுங்கியிருக்காரு நம்ம ஆட்சி நடக்கும்போது. நீங்கள் மாப்பிள்ளையை பாருங்களேன் அப்படின்றாங்க. அண்ணி சொன்னதோட மீனிங்கும், மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா யூ வில் பி அக்கமடேட்டட் ஆகி. அவர், நான் ஏன் மாப்பிள்ளை பார்க்கணும், உங்களை என்றைக்காவது பார்த்துருக்கேன்னா, நான் கட்சிக்கிறேன், எனக்கு வேலை அறிவாலயத்தில் வருவேன், கட்சி வேலையை பார்ப்பேன், போவேன். என்றைக்காவது ஒரு நாள் தீபாவளி பொங்கல்ன்று வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்தால் உங்களை பார்ப்பேன். நான் ஏன் நீ மாப்பிள்ளையை பார்க்கணும், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லா இருக்கேன் போங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் என்று ஒரு சொல்ல நான் கேள்விப்பட்டேன். இப்படி தான் இருந்தது அந்த கட்சி. இன்றைக்கி கட்சி தலைவரின் மனைவி, முதலமைச்சரின் மனைவி கட்சி விவகாரம் தொடர்பாக மருமகனை போய் பாருன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று மாறிவிட்டது. அதனால் அந்த தீய சக்தி இந்த தேர்தலோடு ஒழிய வேண்டும். திமுக இருக்கட்டும், எந்த கட்சியும் முழுமையாக அழியணுன்ட்டு நான் விரும்பக்கூடியவன் அல்ல, தவறு கூடாது. ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் இருக்கட்டும். இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கட்சி இருக்கட்டும். வேறு யாராவது தலைமையேற்று நடத்தட்டும். அருமை நண்பர் நேரு தலைமையேற்று நடத்தட்டும். துரைமுருகன் ரிட்டையர் ஆகிட்டாருமா. ரிட்டையர் ஆகி என்ன 10-15 வருஷம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கார். ரிட்டையர் ஆகி 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன், 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன். சேகர் பாபு திமுக காரன்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் ஒரிஜினல் திமுக காரங்க யார் தலைமையிலாவது வரட்டும், நடத்தட்டும். ஒரு கட்சி இந்த பழைய தமிழ் உணர்வுலாம் பேசணுன்னு திரும்பி இந்த கட்சி மேலே ஆர்வமாக ஆயிடுவான்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த ChatGPT இதெல்லாம் வந்த பிறகு இந்த மொழி கிழின்லாம் உருட்டின்லாம் இருக்காதீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. ஜனங்களுக்கு நல்லது செய்கிற வேலையை பாருங்கள், அவ்வளோதான். அதனால் இந்த ஆண்டு இது சிறப்பாக நடக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த கோமாளி கட்சி, இந்த கோமாளி ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று சொல்கிறேன் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் நேற்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செயலாளர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் என்னவென்றால், 14/1/2026 காலை 10 மணிக்கு, அதாவது இன்று சரியாக இந்த நேரத்தில் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்தில் ஆர்மி பரேட் கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பொங்கல் விழா கொண்டாட இருக்கிறார்கள். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், செயலாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். தலைமைச் செயலக ஊழியர்கள் 9:30 மணிக்கெல்லாம் இந்த இடத்தில் வர வேண்டும். தலைமைச் செயலக ஊழியர்கள் அத்தனை பேரும் வேட்டி சட்டை மற்றும் சேலை அணிந்து வர வேண்டும். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், செயலாளர்கள் ஆகியோர் தங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஓபி சார்பு செயலர், அண்டர் செக்ரட்டரி ஓபி, அவரிடம் அனைத்து ஊழியர்களும் தவறாமல் வர வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும்னு போட்டிருக்காங்க. அண்டர் செக்ரட்டரி ஓபின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அரசு துறையிலையும் அத்தனை பணியாளர்கள் தொடர்பான விவகாரங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் தான் எல்லார் தலையிலும் இருக்கும். ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து சர்வீஸ் புக்கு, என்ட்ரி, லோட்டு லோஸுக்கு, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே அங்கே இருக்கும். இருக்கிற ஊழியர்களோட விவரங்கள்லாம் தெரியும். அவங்க இதெல்லாம் உறுதி செய்யணுமா. இதுவரை தமிழக அரசு வரலாற்றிலேயே இது நடந்ததில்லை. ஸ்கூலில் இந்த விழாக்கள் நடக்கும், பார்த்துருப்பீங்க. கல்லூரிகளில் இந்த விழாக்கள் நடக்கும், பார்த்துருப்பீங்க. மாணவிகள்லாம் பாரம்பரிய உடை அணிந்து, பசங்க வேட்டிக்கிட்டிலாம் கட்டிகிட்டு ஜாலியாக இது பண்ணுறாங்க. படிக்கிற வயசு அவங்களுக்குலாம். காலேஜில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலை செய்து வரீங்களா, பொங்கல் கிண்ட வரீங்களா? இன்னொன்று, பொங்கலுக்கு 3 நாள் தொடர்ந்து விடுமுறைன்ற அடிப்படையில் வேலைகள்லாம் பைலப் ஆகிருக்கும்ல. கண்டிப்பாக ஆகுமா. உங்களுக்கு என்னம்மா வேலை, எதுக்குமா இவ்வளோ சம்பளம் தர்றது உங்களுக்கு? இது அரசு செய்யலாமா? இப்படி ஒரு கோமாளி அரசு எங்கன்னா பார்த்துருக்கியாப்பா?
கோவம் வருதுப்பா எனக்கு. இல்லை அரசு ஊழியர்கள் எப்படி சார் கட்டாயப்படுத்த முடியும்? வரலன்னா மெமோ கொடுப்பேன்னு வாங்க, என்ன பண்ணுவேன்? எழுத்துப்பூர்வமாக தானே போட்டிருக்காங்க, எப்படி கட்டாயப்படுத்த முடியும்னா? சொல்கிறாங்கல்ல, டெப்டி செக்ரட்டரி ஓபி வந்து இதை உறுதி செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. எதுக்கு இப்போ இதை கட்டாயப்படுத்தியிருக்காங்க சார்? எலெக்ஷன் வருது, முதல்வரோடு சேர்ந்து ஊழியர்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் கிண்டினார்கள். ஒவ்வொரு இடமா போய் கிண்டிட்டு இருக்காங்கல்ல. இப்படி ஒரு அறிக்கை வரலன்னு எவனும் போக மாட்டேன் சார் பொங்கலுக்கு. எப்படிப்பா போவாங்க? வேறு வேலை இல்லை. பல பேர் வீட்டில் வேட்டியே இருக்காது. கரெக்டாக இந்த கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களை, கிராம பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் வேட்டி வைத்திருப்பார்கள். புடவை அஃப்கோர்ஸ் இருக்கும், பெண்கள் அத்தனை பேர் வீட்லேயும் புடவை இருக்கும். போட்ட வேட்டி இருக்கா? நார்மலாக சொல்கிறேன், நகரத்தில் இங்கே வந்து பல ஆண்டுகளாக இங்கே பணியாற்றி பழக்கப்பட்டவர்கள் வேட்டி இருக்குமா? ராமராஜ் நண்டு மார்க்குக்கெல்லாம் விளம்பரம் தேடி தரீங்களா நீங்கள் போய் வேட்டி வாங்க சொல்லி? இப்படி ஒரு கேவலமான கூத்தாடி கவர்மெண்ட்டை பார்த்துருக்கேன் எங்கேயாவது? அவ்வளோ கோவம் வருதுப்பா எனக்கு. சும்மாவே வேலை செய்ய மாட்டாங்க, போய் கையெழுத்து போட்டு கேன்டீன் போவாங்க. இருங்க சார், ஒரு மாதிரி தலை இதாக இருக்குது, காஃபி சாப்பிட்றேன். நானும் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பரண்ட் ஏதாவது இது பண்ணணும் சார், தலைவலிக்கு சார், டீ சாப்பிட்றேன். இந்த விமர்சனம் அரசு ஊழியர்கள் மீது உண்டு தானே, சீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீ அரசு பண்ணலாமா இதை? சரி, போன வருஷம் கொண்டாடிங்களா இப்படி? என்னென்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு ட்ராமா பண்ணுறதுக்கு ஒரு முதலமைச்சர் இதை சொல்லணுமா இல்லையாப்பா? யோ, வேலை செய்து வராங்களா, பொங்கல் கிட்ட வராங்களா, போய் வேலை செய்ய சொல்லியா, செய்யணுமா இல்லையா? அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன் இது கோமாளி அரசுன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு. உங்கள் ஃபோனுக்கு ஒரு புகைப்படம் அனுப்பிச்சிருக்கேன். அதில் அது அரசு செய்தி விளம்பரத்துறையிலேருந்து அனுப்பிய புகைப்படம். கீழே என்ன இருக்குன்னு படிங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று 13/1/2026 முகாம் அலுவலகத்தில் காவல்துறை துணைத் தலைவர் முனைவர் ரா. திருநாவுக்கரசு இ-காப்பா அவர்கள் எழுதிய காம்படிட்டிவ் எக்ஸாம் 15 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற புத்தகத்தை வெளியிட பொறுப்பு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ஜி. வெங்கட்ராமன் இ-காப்பா அவர்கள் பெற்றுக்கொண்டார். இது அரசு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து வெளியே வருகிறது. அதில் கடைசியில் இருக்கிறவர் தான் அல்வா அதிகாரி. சரியா? திருநாவுக்கரசுன்ற டிஐஜி ஒரு புத்தகம், போட்டித் தேர்வுகளை எழுதுவது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை முதல்வர் வெளியிடுகிறார். கூட பொறுப்பு டிஜிபி அல்வா எல்லாம் இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நம்ம இவ்வளோ விமர்சனம்லாம் பண்ணுறோம், தூங்கவே முடியாது அவங்களால. இந்த சைதாப்பேட்டில் கஸ்டடியில் இருந்தேன்ல, இந்த கொலகார சேட்டு 3 மணி நேரம் கூட தூங்கலை. விடிய காத்தால 2 மணி வரைக்கும் என்ன கஸ்டடியில் வச்சு விசாரித்து முடிச்சுட்டு காலை 7 மணிக்கு வந்துடுவார். 4 நாள் இதே கதை தான். அங்கே இருந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அத்தனை பேரும் சிரமப்பட்டாங்க. இதுதான் உங்கள் நிலைமை, எல்லா அதிகாரிக்கும் தான் நிலைமை. புக்கு எப்போ எழுதுன நீ சொல்லியா? கையில் எழுதுனியா? டைப் அடிச்சிருப்பாங்க புக்கு இல்லையா? இங்கிலீஷ் புக்கு டைப் அடிச்சிருப்பாங்க. அப்போ ஆஃபீஸில் இருக்க உன்னோட கேம்பில் இருக்குது, இல்லைன்னா கான்ஸ்டபிள் யாராவது வச்சு தானே இது பண்ணியிருப்பேன். ஆஃபீஸ் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பியா? இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது இப்படி தானே சிஎம் கேட்கணும். போலீஸ் வேலை பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுக்குதா, புக்கு எழுதுறதுக்கு சம்பளம் கொடுக்குதா? எந்த டயத்தில் புக்கு எழுதுன நீ? மணிமுத்தார் பட்டாலியனுக்கு போ, இப்படி தானே ஒரு சிஎம் சொல்கிறோம். இவர் எவ்வளோ முட்டாள்னு இவங்க நினச்சாங்கன்னா, இதே புக்கை எடுத்துன்னு போய் சார் நீங்களே வெளியிடுங்கன்னு கொடுத்து அதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்கன்னா, இந்த பதவிக்கு எந்த அளவு இவர் தகுதியற்றவர் என்பது தெரிகிறதா? இந்த தைரியத்தில் தான் சார் வாங்க சார் செக்ரட்டரியிலே பொங்கல் கிண்டுவோன்றது. இருக்கிற படை பரிவாரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஊட்டியில் அந்த மலர் நாற்காலியில் நீங்களும் அண்ணியும் உட்காருங்க சார், ஜம்முன்னு இருக்கும் சார். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான் இருக்குது சார், அதை எடுத்து ஒரு வாயில் போட்டிங்கன்னா அப்படியே சும்மா பத்திக்கும் சார், ஜனங்க பூரா ஓட்டு போட்டுருவாங்க சார் உங்களுக்கு. இப்படி ஒரு கோமாளி தமிழகத்தை ஆட்சி பண்ணலாமாப்பா? எனக்கு உண்மையிலே நான் 18 வருஷம் சர்வீஸில் இருந்ததுனால இதெல்லாம் எவ்வளோ தவறுன்றது எனக்கு நல்லா தெரியுது. தம்பி, அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுப்போம், தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுப்போம், பயங்கரவாத எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுப்போம். இதெல்லாம் வந்து மத்திய அரசும் சில உறுதிமொழி எடுக்க வேண்டியது. இந்த ராஜீவ் பிறந்த நாள், இந்திரா காந்தி கொல்லப்பட்ட நாள்லாம் வந்து ராஜீவ் கொல்லப்பட்ட நாள், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இந்த பயங்கரவாத எதிர்ப்பு இது மாதிரி இருக்கும். இதை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரே உறுதிமொழியை படிக்க ஊழியர்கள் படிப்பார்கள். நான் சர்வீஸில் இருந்தப்போ துறை தலைவர்கள் அதை படி, இது கட்டாயம் செஞ்சாகணும். இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். பொங்கல்கின்றதுக்காக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல, படிக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக ஏதோ ஒன்று கொண்டாடுது. நாம் இருக்கிற இடத்துக்கு அருகில் ஐடி நிறுவனங்கள் இருக்குது. அந்த ஐடி நிறுவனங்களில் இந்த பொங்கல் விழா கொண்டாடி பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறாங்க. அவன் தனியார் நிறுவனம். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு கோமாளி அரசை நான் பார்த்ததே கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை வேலையை தவிர மற்றவற்றை செய்வதால் தான் அரசு மருத்துவமனை உள்ளே பூந்து வெட்டுறான். இப்போ ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இந்த இடத்துல இவன் போயிட்டுருப்பான், ராத்திரி 8 மணிக்கு போவான், இல்லை 11 மணிக்கு இவன் டியூட்டி முடிச்சுட்டு போவான். போகும்போது போனால் ஈஸியாக வெட்டலாம் அப்படின்றது ஒரு திட்டமிடுறதை புரிஞ்சுக்க முடியுது. அரசு மருத்துவமனைகள், அதுவும் கீழ்ப்பாக்கம் போன்ற அரசு மருத்துவமனைகளில் எப்போவுமே ஜனம் இருக்கும். ஏழை ஜனம் எங்கே போவான்? சொந்தக்காரங்களை அட்மிட் பண்ணிவிட்டு சிகிச்சையில் இருப்பாங்க, அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்குவாங்க. திருவிழா போல் கூட்டம் இருக்கும்.
அங்கே பூந்து ஒருத்தனை வெட்டலான்னு ஒரு குரூப்புக்கு துணிச்சல் வருதுன்னா எந்த அளவுக்கு காவல்துறையின் மீது அச்சம் போய்விட்டது, நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள், அங்கே காவல்துறையினர் இருக்க மாட்டார்கள் என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதியாக தெரியும். அதுக்கு 4 கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? கான்ஸ்டபிள் தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கையோ செயல்பாடுகளையோ செய்ய முடியுமா? இப்போ அந்த 4 கான்ஸ்டபிளுக்கு அந்த இடத்துல டியூட்டி போட்டு அவங்க அங்கே இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த கேள்வி கேட்க மாட்டேன். அந்த இடத்துல இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததற்கு அந்த காவலர்கள் பொறுப்பாக முடியுமா தம்பி? அங்கே போய் நில்லுன்னா நீ இப்போ இங்கே ரோட்டில் நீ பார்த்துருப்ப தம்பி, வரிசையாக முதல்வர் போகும்போது முக்கிய விஐபிகள் போகும்போது ரோட்டில் நின்றுட்டுருப்பாங்க அந்த கான்ஸ்டபிள். அவங்க நான் இந்த பாயிண்டில் நிற்கல, இந்த பாயிண்டில் பாதுகாப்பு குறைபாடு, நான் அந்த எண்டில் நிற்கிறேன்ட்டு கான்ஸ்டபிள் முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அதிகாரிகள் நீங்கள் நில்லு, இங்கே வரிசையாக 8 கான்ஸ்டபிள் நிற்கணுன்ட்டு இவங்க தானே உத்தரவு பிறப்பிப்பாங்க. அப்போ இந்த கொலை நடந்தது அந்த கான்ஸ்டபிள்களோட தவிர? கான்ஸ்டபிள் இழிச்சவாயம் உனக்கு இல்லை? ஜேசியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டிசியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டிசி கீழ்பாக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் பயம் இருக்கும். யோ டிசி லெவலில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வேலையை பாருங்கன்ட்டு. இப்போ யாருக்காவது அச்சம் வருமா? கடைநிலையிலும் கடைநிலை ஊழியர்கள் இந்த காவலர்கள் இல்லையா? குசாமல் அவங்கள, அதாவது என்னென்னா பப்ளிக்கு இது ஒரு பரபரப்பாக பேசப்படுறதுல என்ன, ஹாஸ்பிட்டலில் உள்ளே பூந்து வெட்டுறாங்களே என்ன, நயினார் நாகேந்திரன், திரு எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிறோம் பாருங்கன்னா அந்த இல்ச்சவாய் கான்செப்ட். ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணிங்களா? நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பென்ஷனில் இருக்காரா செஞ்ச தவறுக்காக? பல்ல பிடுங்கின அதிகாரிகளாம் ஏன் வேலையில் வச்சுருக்கிறீங்க? கள்ளச்சாராயம் விற்க அனுமதித்து பல உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்த அதிகாரியை ஐஸ்கிரீம் அழைத்து சென்னை மாநகரத்தில் வைத்துக்கொண்டு கொஞ்சி கொண்டு இருக்கிறார். அந்த கான்செப்ட் மட்டும் இழிச்சவாயினான்னு கேட்குறேன். நீங்கள் எல்லா தம்பியும் பண்ணிட்டு நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் எவ்வளோ கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா? 35-30,000 கையில் சம்பளம் வரும். இந்த பெண் காவலர்கள் படுற கஷ்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களை எல்லாம் செக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் அந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிறேன். பட் அவங்களோட வாழ்நிலை இருக்கிறது அல்லவா? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி மர்டர் நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர்கள் இன்னும் வீதியில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். பொங்கல் கிட்டுங்கிறார் இருந்தாலும் போராட்டம் பண்ண ஆசிரியர்கள் கைது பண்ணி கொண்டு போய் செங்கல்பட்டு எங்கள் நடு ரோட்டில் இறக்கிட்டு வந்து பாத்தியாது. ஏன்ப்பா இது என்னப்பா, நீங்கள் போய் அங்கே இறக்கி விட்டீங்கன்னா போயிடுவானப்பா, செத்து போயிடுவானப்பா அந்த ஆசிரியர், திருப்பி வந்து போராட்டம் பண்ண மாட்டான். என்னடா ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? கூப்பிட்டு பேசுகிறதானப்பா முறை. இதில் ஒரு ஆசிரியர் விஷத்தை குடிச்சிட்டாரு, பாத்தியா செய்தி? அவர் உடம்பு சீரியஸாக போய் ஐயோ என்னடா அது இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னு இன்னைக்கு காலையில் அன்பில் மகேஷ் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 10 நாளாக போராடி இருக்காங்களா? இவ்வளோ நாளாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. அங்கே பொங்கல் கிண்டுறாங்க. அன்பில் மகேஷ் வீட்டில் பேச்சுவார்த்தை. இந்த கூத்தங்கன்னா கேள்விப்பட்டிருக்கியா? அந்த விஷமருந்தி ஆசிரியர் சீரியஸாக இருக்காருன்றதுனால இந்த பேச்சுவார்த்தை. அதுவும் எலெக்ஷனுக்கு பக்கத்தில் விஷம் அருந்தியதால் இந்த பேச்சுவார்த்தை. எஸ், நார்மலாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கவங்க வாயிலையும் பிடிச்சி விஷத்தை ஊற்றி விடுன்றாங்க. நமக்கே கஸ்டடியில் விஷம் வைக்கிறாங்க. அதே போன்று தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிக்கிருந்தாங்க சார். இப்போ முடிச்சு வச்சிருக்காங்க. ஏதோ பழச்சாரெலாம் போய் கொடுத்து சேகர்பாபு அவர்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சி. சேகர்பாபுவை மனதார வாழ்த்துகிறேன், அண்ணன் நேருவை மனதார வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு சொல்யூஷன் அவங்கள நாங்கள் பணியமர்த்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சிப்பா. நம்ம இந்த சாக்கடை அந்த பக்கம் ஸ்மெல் அடிச்சாலே அங்கிட்டு போக மாட்டோம். அந்த சாக்கடையில் இறங்கி போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவர்களை கடுமையான நெருக்கடிக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். எனக்கு நான் நேருவை வாழ்த்துறேன், மேயர் திருமதி பிரியாவை வாழ்த்துறேன், எனது அருமை நண்பர் நேருவை வாழ்த்துறேன். என்னென்ன பாடுபடுத்துறீங்க இவ்வளோ நாள்? அவங்கள எங்கெங்கே இருந்தார்கள் இந்த தாய்மார்கள், கண்ணீர் விட்டார்களே. இதை அன்றைக்கே செஞ்சால் உங்களுக்கு என்னப்பா கேடு? இதை ஏன்பா முன்னாடியே பண்ணல? உங்கள் ஊழியர்கள் தானே. தென் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் இந்த நரேஷ் பாபு என்ற அந்த வழக்கறிஞரை பாத்திர வியாபாரி போய் கடுமையாக தாக்கினார் என்று சொல்லியிருந்தோம். நம்ம அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. அந்த எஃப்ஐஆரில் இருக்கிறத நான் படிக்கிறேன். நைட்டு 12:30 மணிக்கு அந்த டோல் பிளாசா பக்கத்தில் சைக்கிளில் வச்சு டீ வைப்பாங்க பார்த்துருக்கல, அந்த அவர்கிட்ட டீ குடிக்கலான்னு நான் நின்றுட்டு இருந்தேன். நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு ஆள் வந்து தட்டினார். யாருன்னு திரும்பி பார்த்தேன். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் என்று அறிந்தேன். என்னப்பா இங்கே என்று கேட்டார். அண்ணன் தூக்கம் வர மாதிரி இருக்குது, அதனால் டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தினேன் என்று கூறினேன். எனக்கும் டீ சொல்லுப்பா என்று சொல்லுகிறார். இதனிடையே ஆனந்தனின் டிரைவரை அழைத்து கொண்டு வந்தார். டிரைவர் வந்தவுடன் என்னை பார்த்து அண்ணா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் நன்றாக உள்ளேன் என்று கூறி எனக்கு கை கொடுத்தார். நானும் கை கொடுத்தேன். அந்த சமயத்தில் ஆனந்தன் தனது டிரைவரிடம் நான் சொன்னதை செய்துவிடு என்று சொன்னார். அதன் பிறகு என்னிடம் பேசத் தொடங்கினார். நீ எப்படிப்பா இருக்க, அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணி என்று அவர்கள் குறிப்பிடுவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி. கட்சி எப்படி போகுது என்று கேட்டார். நான் நன்றாக உள்ளேன், கட்சி நன்றாக இருக்கிறது என்று கூறினேன். அதன் பின் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை நான் கடவுளாக நினைக்கிறேன், நீயும் அப்படித்தான் நினைப்பாய் என்று கூறினேன். எதற்காக சிபிஐ வழக்கை அண்ணி நடத்துகிறார்கள்? இது ரொம்ப முக்கியம். நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கோம். சாட் ஜிபிடியில் பெட்டிஷனை ரெடி பண்ணி டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. அது
நீதிபதி திரு வேல்முருகன் அவர்களிடம் போனதால் நீ எந்த லட்சணத்தில் விசாரிச்சிருக்குன்றது தெரிஞ்சு சிபிஐக்கு மாற்றி விட்டார். அது உச்சநீதிமன்றத்தில் இப்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த பாத்திர வியாபாரியோட வேலையே இது சிபிஐக்கு போகாமல் தடுப்பதற்காக என்று நான் அன்னைக்கு உறுதியாக பதிவு பண்ணேன். ஐஸ்கிரீமை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வேலை. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்கம்மா. சிசிங் ராஜா என்று ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் தெரியுமா? சிசிங் ராஜாவிடம் செல்வ பெருந்தகையும் சேகர் பாபுவும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். சம்மந்தமே இல்லாமல் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சிசிங் ராஜாவை என்கவுண்டர் போனாங்க. ஞாபகம் இருக்கா? சென்னை சிட்டி போலீஸு. சிசிங் ராஜாவுக்கு இதில் பெரிய ரோல் இருக்குது. இது எல்லாம் வெளியில் வந்துடும். சிசிங் ராஜாவை ஏன் என்கவுண்டர் போனாங்கன்றது பிடிச்சி விசாரித்தாலே தெரிஞ்சிடும். அதனால தான் இது வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பாத்திர வியாபாரி ஆம்ஸ்ட்ராங் தம்பியை வச்சு ஒரு பெட்டிஷனை போட்டு இதை முடிச்சு விட்றதுக்கு குப்பை மாதிரி பெட்டிஷனை போட்டால் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி அது ஆர்டர் ஆகிடுச்சு. அப்படி அவர் கேட்டதுக்கு இதை நீங்கள் அன்னிக்கிட்ட பேசிங்கன்னு சொன்னேன். உடனே அவர் என்னை எதிர்த்து கட்சி தொடங்கிட்டீங்க, நீ தான் அன்னிக்கு பர்சனல் அட்வொகேட்டாமே. நான் அதற்கு அண்ணனும் அண்ணி என்னை பர்சனல் அட்வொகேட்டாக வச்சுருந்தாங்க, அவங்க சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் என்று கூறினேன். யாரை கேட்டுட்டு நீ இந்த மாதிரி சிபிஐக்கு கேஸு போட்ட, இதெல்லாம் நடத்துகிறீங்க என்று சொன்னதும் அவரோட பேச்சு ஒரு மாதிரி இருந்த உடனே நான் இங்கேருந்து நகர்ந்து செல்ல முயற்சித்தேன். உடனே என் மார்பில் கை வைத்து தள்ளினார். எதுக்கு என்னை தள்ளுறீங்கன்னு கேட்டேன். உடனே எனது முகத்தில் பலமாக குத்தினார். நான் நிலை தடுமாறி கீழே விழுந்தேன். உடனே அவரின் டிரைவர் என்னை பலமுறை முகத்தில் குத்தினார். உடனே ஆனந்தன் என் காலில் உட்கார்ந்து கொண்டு வயிற்றுப் பகுதியிலும் உயிர் நாடியிலும் தாக்கினார். அதன் பின்பு சர்வீஸ் ரோடில் என்னை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது என்னுடைய ஐஃபோன் 13 Pro Max கீழே விழுந்தது. நான் அந்த சர்வீஸ் ரோடில் விழுந்தவுடன் ஆனந்தனின் டிரைவர் என் மார்பில் உட்கார்ந்து கொண்டு முகத்தில் பலமாக தாக்கினார். அப்போது ஆனந்தன் என் தொண்டையில் ஷூ காலை வைத்து கொண்டு சாவுடா ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் என்று கூறி என் தொண்டையில் மிதித்தார். இவ்வாறும் 2 பேரும் தாக்கி கொண்டு இருக்கும்போது 10க்கும் மேற்பட்ட நபர்களை ஆனந்தன் அழைத்து வந்து என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். 10க்கும் மேற்பட்டவர்கள் என் கை, கால், வயிறு, முகம் போன்ற இடங்களில் என்னை தாக்கினார்கள். நான் கத்தினேன். யாரும் வந்து உதவ முயற்சி செய்யவில்லை. டீ விற்றவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார். ஆனந்தனுடன் வந்த நபர் ஆனந்தை பார்த்து, மாமா நீங்கள் கூறுங்கள், நான் இவனை துண்டு துண்டாக வெட்டி விடுகிறேன் என்றும் இவனை வெட்டினா அண்ணி தானா அடங்கும் என்று கத்தினார். இதற்கு ஆனந்தன், நீ என்னடா ஜாதி என்று கேட்டார். மேலும் அன்னிக்கு உறுதுணையாக எல்லா கட்சி வேலையும் செய்கிறியா, என்னை மீறி கட்சி ஆரம்பித்ததே பெரிய தப்பு, உங்கள் எல்லாரையும் துண்டு துண்டாக வெட்டி போடுறேன் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது என்னுடைய இடது பாக்கெட்டில் இருந்து ஐஃபோன் 16 எடுத்தார். நான் நிலை தடுமாறி கீழே விழும்போது கீழே விழுந்த ஐஃபோன் பணம் மற்றும் ரொக்கம் 50,000 திருடி சென்று விட்டார். நான் மயங்கி விழுந்து விட்டேன். முகத்தில் தண்ணீர் ஊற்றப்பட்டது. அதன் பிறகும் இவன் இன்னும் சாவலையா என்று ஆனந்தன் தாக்கினார். அப்போது என் தலை, தொண்டை, முகம், கன்னம், தாடை, நெற்றி, அடிவயிறு என்ற அனைத்து இடங்களிலும் என்னை தாக்கினர். நான் தடுமாறி கீழே விழுந்து கிடந்தேன். அப்போது 10க்கும் மேற்பட்ட நபர்களில் ஒருவர், இந்த கல்லை போட்டி நசுக்கி விடலாம், பக்கத்தில் இருக்கிற புதரில் போட்டு விடலாம், இவன் SC/ST கேஸ் போட்டலாம் என்று பேசி கொண்டிருந்தார்கள். நான் மயக்க நிலையில் இருந்ததால் யார் பேசினார்கள் என்று சொல்ல முடியவில்லை. அப்போ யாரோ காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஃபோனு இதெல்லாம் என்னிடம் ATM கார்டு, கிரெடிட் கார்டெலாம் கிடச்சிருச்சு. அதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கொடுத்தார்கள். ஆனால் என்னோடய பணம் 50,000 கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டை நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதுக்கு கொலை முயற்சி செக்ஷன் போடணுமா வேணாமாப்பா? ஆமாம் சார், கள்ள தூக்கி போட்டு கொல்லான்றாங்க, வெட்டி துண்டு துண்டா அடி உள்ளாட்டி விழுந்துருக்க. கொலை முயற்சி செக்ஷன் சேர்க்கல. அவ்வளோ எவனே தெரியாது, அவன் மிரட்டினேன்னு சொல்லிட்டு கொலை முயற்சி வழக்கு. அப்புறம் இந்த 7 கிணறுல இந்த பாத்திர வியாபாரி கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதாவது இந்த பாத்திர வியாபாரியோட கட்சியினர் ஒருத்தன் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறானா நமக்கு, அவனை அடையாளம் தெரியாத 4 பேர் போய், ஏய் சங்கர் மாலதி லியோவுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாயா என்று கொள்ள ஓடி வந்தாங்களாம். அவர் ஓடி போயிட்டாரான். ஓடி போயிட்டு 1 வாரம் கழித்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு கொலை முயற்சி செக்ஷன். மக்கள் காவல்துறை எப்படி செயல்படுகிறது, பொம்மை முதல்வரின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் படிக்கிறேன். இன்றைக்கி இந்த இது நடந்திருக்கு. அதிலே கீழே கடைசியில் இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன எழுதுறான்னா, அந்த டோல் பிளாசாவில் இருந்த CCTVயில் இந்த சம்பவம் அத்தனையும் பதிவாகிருக்கு. இதோட எவிடன்ஸ் வேணுமா தம்பி? அங்கே இருட்டில் யாருமே இல்லாத இடத்துல 4 பேர் கொலை மிரட்டல் எடுத்தாங்களாம். அதுக்கு எனக்கும் மாலதிக்கும் சம்மன் கொடுத்து அவ்வளோ நேரம் விசாரித்தாங்க. இது எல்லா இன்சிடெண்ட்டும் CCTVயில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. தம்பி இந்த பாத்திர வியாபாரியை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலப்பா. பாத்திர வியாபாரி சந்தோஷமாக இந்த நாள் கூட அயாட் ஹோட்டலில் உட்காந்துருந்தார். நேற்று டெல்லிக்கு போயிருக்காரு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தெரியுதா? இன்னொன்று, அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற ஒரு வரியை பார்க்கணும். இவன் என்ன ஜாதின்னு கேள்வி, SC/ST ஆக்ட் கேஸை போட்டு விடலாம். எப்படி இதுக்காட அந்த சட்டம் இருக்குது? இப்போ இந்த பாத்திர வியாபாரியை ஃபஸ்ட்டு பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. நாம் இந்த பாத்திர வியாபாரியின் நடவடிக்கைகளை
தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி நம்ம தான் பேசுகிறோம் இல்லையா? பாத்திர வியாபாரியின் கட்சியை சேர்ந்த கோவை மாவட்ட தலைவர் வேல்முருகன், பாத்திர கட்சி, இந்த கட்சியோட கோவை மாவட்ட தலைவர் ஒரு புகாரை கோவை மாநகர ஆணையரிடம், காவல்துறை ஆணையரிடம் அனுப்பியிருக்கிறார். அந்த புகாரில் இருக்கிறத படிக்கிறேன். சவுக்கு மீடியாவை நடத்தி வரும் சவுக்கு சங்கர் என்பவர் அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள கருத்து சுதந்திரத்தினை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதித்து வருகிறார். சவுக்கு சங்கர் என்பவரும் மாலதி உதவியாளர், எனக்கு உதவியாளர் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, உதவியாளர் என்பவரும் விவாதிப்பதாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் எங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினையும் அதன் மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தன் அவர்களையும் விமர்சித்து தவறாக பேசியுள்ளனர். டாக்டரா? டாக்டர் அவரே போட்டுக்கிறார். பாத்திரம் வியாபாரத்துக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களான்றது எனக்கு இப்போதுதான் தெரிய வருகிறது. அதில் சிறந்தவராக இருப்பார். ஆமாம், நரேஷ் பாபு என்ற நபர் ஆனந்தனை தாக்குனாராம். அதில் அவர் தப்பி ஓடி ஆவடி கமிஷனரேட்லேயும் டிஜிபி அலுவலகத்திலும் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். இது குறித்து காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கும் நிலையில் வேண்டுமென்றே விசாரணையை திசை திருப்பும் வகையில் மேற்குறிப்பிட்டுள்ள சவுக்கு சங்கர் சம்பவத்தினை நேரில் இருந்து பார்த்தவர் போல சாட்சியம் அளித்து பேசுகிறார். நம்ம எங்க எஃப்ஐஆர் தானே சார் படித்தோம். அன்னைக்கு இது நடந்ததை சொன்னேன் நான். எஃப்ஐஆரில் இருக்கும்போது நேரில் பார்த்தவரை போல பேசுகிறார். இன்னைக்கு எஃப்ஐஆரில் இருக்கிறதா சார் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க. கம்மியாக சொன்னேன் இல்லையா? பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட பேசிட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அடி வாங்கின நரேஷ் பாபுகிட்ட பேசினேன்பா. அவர் யோசனை சொல்லக்கூடாதா? எங்கள் தலைவரை ரவுடி என்றும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் என்றும் அவதூறாக பேசுகிறார். இது அவதூறாப்பா? இந்திய அரசமைப்பு சட்ட தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் லட்சியங்களை, கனவுகளை, கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடும் இந்தியாவின் 3வது பெரிய தேசிய அரசியல் கட்சியான பிஎஸ்பி கட்சியை பாத்திரக்கடை என்றும், ரொம்ப வேதனையாகிட்டு இருக்காங்க, பாத்திரக்கடை என்றும், எங்கள் மாநில தலைவரை பாத்திரக்கடைக்காரர் என்றும் தொடர்ந்து பேசி வருவதோடு அதை சமூக வலைத்தளங்களெல்லாம் பதிவு பண்ணுறாரு. அடுத்த வரி தான் முக்கியமானது. மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்களை ஐஸ்கிரீம் என்று இழிவுபடுத்தி பேசுகிறார். உனக்குன்னடா ஐஸ்கிரீம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டான், உனக்குன்னா வந்துச்சு? இது தமிழக காவல்துறை அதிகாரிகளை மனநோயாளிகள் என்று கூறுவதும் கண்டிக்கத்தக்கது. கண்டிச்சிருப்பா? கண்டிக்கத்தக்கதுன்னா அது எக்ஸில் எல்லாம் ட்விட்டு போட்டு விட பிரச்சனை. எதுக்கு சார் இப்படி கம்ப்ளைண்ட்டு? அதுக்கு தான் இதுக்கு ஒரு செக்ஷனை மேட் அவுட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சம்மன் வரும். வந்தோடனே நீ மாலதி, உன் பேர் இல்லை, இதில் என் பேர் இல்லை சார், தப்பிச்சிட்டேன், நான் சேர்க்க சொல்கிறேன். அதில் பாத்திரத்திலேயே அந்த நிதிஷ் பேரை அந்த பாத்திரத்தில் பேர் எழுதுவாங்க, பார்த்துருக்கியா? பொறிங்கள் அந்த பாத்திர கடையில் என்று சொல்லுகிறேன். அதில் மேலும் இல்லை, அதிர்ச்சி எதுவுமே கிடையாது. அதனால் நான் கிடையாது, சேர்க்க சொல்லுவேன். இப்போ பாத்திர வியாபாரிக்கிட்ட இப்போ பொங்கல் முடிஞ்சோடனே ஆயாட்டில் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பார். அப்போ போயிட்டு சார் இந்த மாதிரி பேரை விட்டுட்டீங்க, அடுத்த வாட்டி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே முன்னாடி சொல்ல அப்படி சொல்லிதே இந்த காசை போட்டு விட்டு சேர்த்து விட்டாங்க. அது போக இன்னும் 2 பேரில் சேர்த்து வச்சுருக்காங்க. அடுத்தது நீ கவனிக்கணும் தம்பி. என்ன? இதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எங்கள் கட்சியினையும் எங்கள் தலைவரையும் இழிவுபடுத்தி பேசுவது எங்கள் சமுதாயத்தில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குகிறது. என்ன பதட்டமான சூழல்? ஒருத்தனை போட்டு அடித்து இவன் என்ன ஜாதின்னு கேள்வி SC STயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சமூகத்தில் பதட்டமான சூழல் உருவாகுதா? இந்த சட்டம், இந்த பாதுகாப்பு எல்லாம் இருப்பது உண்மையிலேயே ஒடுக்கப்படக்கூடிய தலித் மக்களின் பாதுகாப்புக்காக. கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்துறானுங்க. இவங்கெல்லாம் இதை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுதா? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சவுக்கு சங்கர் மீதும் அவரது உதவியாளர் மாலதி அவர்கள் மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்தும் அவரின் சம்மந்தப்பட்ட தவறான பிரச்சாரம் செய்யும் சவுக்கு மீடியா தொடர்புடைய சவுக்கு மீடியா, சவுக்கு அன்பிளக்டு அப்படின்னு தானே போட்டிருக்கணும். சவுக்கு பிளக்டு. மூதேவிங்க, தற்குறிங்க, படிடான்றாரு அம்பேத்கர். ஏன்டா அந்த சேனல் தான் இருக்குது, அதை பார்த்தா அதில் என்ன ஸ்பெல்லிங்னு தெரியலப்பா. அதை பார்த்தா அப்போ கேஸ் நிற்காதுல்ல சார்? இந்த சேனல் பாரு, சவுக்கு பிளக்டான். பிளக்டுன்னு எங்கேயாவது சேனல் இருக்காடா? டேய் தற்குறி முண்டங்களா, அந்த சேனலில் போய் அவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு சார் படிக்கிட்டோன்றியா? அந்த சேனல் ரைட்டு இந்த பக்கம் வராதிங்க. என்ன அதனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எப்படி எல்லாம் இது நடக்குது தெரியுதா? அந்த ராஜீவ்காந்தின்ற வக்கீலை ஊரு பார்க்க கேமரா முன்னாடி அந்த அடி அடிக்கிறாங்க, ஒரு நடவடிக்கை இல்லை. இதில் எஃப்ஐஆர் போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்களா? அவன் மூர்த்தி அவர்களை இவங்களே ஆளை வச்சு அடிச்சுட்டு அவர்தையும் குண்டாசில் போடுறாங்க. இன்னும் வெளில வரல தம்பி. சின்ன சின்ன விவகாரங்களாக இது இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த புகாரும் சரி, இந்த பாத்திர வியாபாரி மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கும் சரி, போட்டு அடிச்சிருக்கான். எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்டாக இருக்குது. சம்மன் கூட பண்ணல மாலதி. அவர் தான் போலீஸுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த பண்ணுறல சார், இந்த டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் நம்ம கொடுக்குறப்ப 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு பாட்டில் ரிட்டர்ன் தந்துட்டாங்கன்னா அந்த 10 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆலோசனை நடத்தியிருக்காங்களா சார்? எனக்கு உண்மையிலேயே டாஸ்மாக் நிர்வாகத்தை மனதார வாழ்த்துகிறேன். இதற்கு பொறுப்பான டாஸ்மாக் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும்
டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் திரு விசாகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களா? முத்துசாமி எதையாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க சொல்லு, போய் நீ மைக்கு போட்டு கேளு. அண்ணன் தாண்டா அமைச்சர், மின்சாரத்துறைக்கு யார் அமைச்சர்? சிவசங்கர் நினச்சினுக்கிறியா நீ? அப்போ எல்லா துறைக்கும் இவர் தான் அமைச்சரா சார்? அவர்கிட்ட இருந்த பழைய துறை பழையபடியே தொடர்கிறது. சும்மா பேருக்கு இருக்கிறதுலே டம்மியாக 2 பேரும் எதுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. என் பிடிஆர்கிட்ட கூட டாஸ்மாக பார்க்கலாம் சார், இதெல்லாம் தப்பு சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், டாஸ்மாகில் ரெவன்யூ லீக்கேஜ்னு ஆரம்பிப்பார். எதுக்கு முத்துசாமி சிவசங்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க? இந்த பாருப்பா சிவசங்கர், அந்த நெடுஞ்சாலை உணவகங்களில் 1 கடிக்க வரவன்ட்ட 10 ரூபா வாங்குறதோட உன் வேலை முடிஞ்சிச்சு. இந்த பக்கெட்டெல்லாம் வந்துடாத, புரியுதா? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நான் இது உண்மையிலேயே இந்த விஷயம் மனதார வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம விரிவாக அந்த பாட்டிலை வாங்கி எங்கே வைப்பாங்கன்ற இந்த விஷயத்தெல்லாம் நான் நிறைய பேசிட்டதுனால நான் திருப்பி பேச விரும்பலை. அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, இன்னொன்று எல்லாருக்குமே இது வின்-வின் சுச்சுவேஷன். ஒரு ஏஜென்சி, இப்போ நான் ஒரு பாட்டில் வியாபாரின்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரு 10 டாஸ்மாக் கடை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு சாயங்காலம் போய் அந்த பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். நானே 10 ரூபா திருப்பி கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிடுங்க நீங்கள், ரைட்டா? இப்போ ஈஸியாக அதை செய்யக்கூடியது. இப்போ நான் அதுக்கு டெண்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் பொறுப்பில் 20 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நான் எத்தனை பாட்டில் எடுக்கிறேனோ அந்த அத்தனை 10 ரூபாயை டாஸ்மாக் நிர்வாகம் எனக்கு கொடுத்துரும். நான் இவங்களுக்கு பே பண்ணிக்கிறேன். ஊழியர்கள்ட்ட இந்த வேலையை தலையில் சுமத்தாதீங்க அப்படின்றது தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சந்தோஷம். டாஸ்மாக் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். அது தொடர்பான இன்னொரு செய்தி வந்திருக்கு. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக வேண்டுமென்றால் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சார். தம்பி வந்து இந்த நவம்பர் 4வது வாரம்னு சார் சொல்லி உருட்டிக்கிட்டே இருந்தார். நவம்பர் போய் டிசம்பர் போய் ஜனவரியே வந்துருச்சு என்று தம்பி மனவேதனையோடு இருப்பார். கடைசியாக ஒரு வாய்தா கேட்குறேன், ஜனவரி 23. ஏன் ஜனவரி 23? தமிழ்நாட்டின் தந்தை என அழைக்கப்படும் மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு சார். அவர் எப்பப்பா தமிழ்நாட்டுக்கு தந்தையிலான்னாரு? அவங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணலையே, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? சரி ரைட்டு விடு, அவர் இந்தியாவுக்கு தந்தைப்பா. ஹேய், விஸ்வகுரு உலகத்துக்கே. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா தமிழ்நாட்டு தந்தை, மேற்கு வங்கத்துக்கு போயிட்டா மேற்கு வங்கத்து தந்தை. ஏப்ரல் மாதம் முடியும் வரை அவர் வங்காள தந்தை, தமிழ் தந்தை, புரியுதா? ஸோ 23 பிரதமர் வருகிறார். வந்த பிறகு பார், சரியா? இது தொடக்கம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள், ரைட்டா? கவின் ஆணவ கொலை நடந்துச்சு. அதில் வந்து சுர்ஜித் அப்படின்ற பையன் கைது செய்யப்பட்டார், அவங்க அப்பாவும் கைது செய்யப்பட்டார். ஆனால் அது அவங்க அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் அப்படின்னு தான் பேச்சு இருந்துச்சு. ஸோ ஏன் அம்மாவை மட்டும் கைது பண்ணல அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கு சார் கோர்ட்டு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்ன வழக்கு என்பதை பார்க்க வேண்டும். அந்த சுர்ஜித்தோட தாயார் கிருஷ்ணகுமாரி. இந்த வகையில் சிபிசிஐடியை பாராட்டுறேன். ப்ரொஃபஷ்னலாக விசாரித்து அம்மாவுக்கும் ரோல் இருக்குது அப்பாவுக்கும் ரோல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீதிமன்றத்தில் இது தொடர்பான அறிக்கைகள் தாக்கல் செய்யும்போது விசாரணை நீதிமன்றம் அம்மாவை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேள்வியை எழுப்பி அம்மாவுக்கு எதிராக நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நினைவு இருக்கும், மதுரை கோர்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணோன்னே 1 மணி நேரத்தில் தேனாம்பேட்டை ஏர்போர்ட்டை திருடேன் ஆரோக்கிய ரவீந்திரன் வந்து ஃபோனில் வச்சுக்கிட்டு நியூஸில் வந்து அதை பார்த்துட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணார. கோர்ட்டு ஷீஸ் அ சப் இன்ஸ்பெக்டர், ஓகே, சர்விங் சப் இன்ஸ்பெக்டர். அவங்கள மீது கோர்ட்டு நான் பெயிலபிள் வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்குது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. அந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகுகிறார். கோர்ட்டு அவங்க ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி ரொம்ப அழகாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டை ரத்து பண்ணணும் அப்படின்றதான் இவங்க கோரிக்கை. நான் பெயிலபிள் வாரண்ட்டை ரத்து செய்தால் ட்ரையலை வந்து ஒரு ஹைகோர்ட்டு மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு காவல்துறை நியாயமான முறையில் ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்த வழக்கில் சிபிசிஐடியோட நடத்தை திருப்திகரமாக இல்லை, சந்தேகத்தை எழுப்புகிறது. உங்கள் அம்மாவுக்கு ரோல் இருக்குது, அப்பாவுக்கு ரோல் இருந்துச்சு, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க, அம்மாவை ஏன் காப்பாற்றுறீங்க? அதுவும் கொலை, SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் போன்ற சீரியஸான அஃபென்சஸ் இருக்கும்போது அந்த வழக்கை அதன் உரிய தன்மையோடு சிபிசிஐடி அணுகவில்லை. நியாயமான முறையில் இந்த விசாரணையை நடத்தினால்தான் பொதுமக்களுக்கு காவல்துறையின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும்னு போட்டு அந்த வாரண்டெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பையன் ஜாதி வெறியோட பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அவனை வெட்டுறான்னா அப்பா அம்மா 2 பேருக்குமே இதில் ரோல் இருக்குது, 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து இவனை போட்டு தள்ளலான்ற டிஸ்கஷன் நடந்திருக்குன்றத சிபிசிஐடி கண்டுபிடிச்ச பிறகு தான் அவங்க அம்மாவை ஓப்பன் பண்ணுறாங்க, அப்பாவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா விட்டுருவியா? மற்றவனாவது பண்ணானா தூக்கிட்டு போய் காலில் சுடுறீங்க, காலை உடைக்கிறீங்க, கையை உடைக்கிறீங்க. இவங்களையும் கையை காலை உடைக்கணுன்ட்டுலாம் நான் சொல்லலை, அரெஸ்ட் பண்ணலாம்ல. இதே போல் இன்னொரு விவகாரம், அந்த அஜித்குமார் கொலை வழக்கு நடந்ததில்ல,
அதில் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்கல்ல. டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க, இது வரைக்கும் கைது பண்ணல. சிபிஐன்னு தான் சொல்கிறேன். ஏன் போலீஸ் ஆஃபீஸர் மற்றவனெல்லாம் பொசுக்குன்னு கைது பண்ணுறீங்க? போலீஸ் ஆஃபீஸர் ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம்? போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால தான் நீங்கள் உறுதியாக கைது பண்ணணும். யூனிஃபார்ம் போட்டு தப்பு பண்ணலாமா நீ? அதனால் மதுரை பெஞ்சு ரொம்ப ஒரு நல்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் இது ரிப்போர்ட் ஆகிருக்கு. உண்மையிலே ரொம்ப வரவேற்க தகுந்த உத்தரவு இது. சார், சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூதுக்குழு வந்துட்டு நேற்று ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்களை சந்திச்சிருக்காங்க சார். எதுக்காக சார் சீனாவிலேருந்து வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் குழுவை சந்திக்கணும்? உலகம் எப்படி மாறுகிறது, கம்யூனிஸ்ட சித்தாந்தமும் தத்துவங்களும் எப்படி மாறுகின்றன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டான ஒரு நியூஸாக இருந்தாலும் இதை நான் பேசணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அது கம்யூனிஸ்ட் கட்சி, இது வலதுசாரி இந்துத்துவ அமைப்பு ஆர்எஸ்எஸ். நேர் எதிரில் இருக்காங்க, எதிர் துருவம். அவங்க வந்து இங்கேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்காம ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர்களை சென்று பார்க்கிறார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த தலைவரான திரு தத்தாராய ஹோஸ்பல்லே அவர்களை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சந்தித்திருக்கிறது. எப்படியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று, இவர்கள் இருவரும் பேசி விவாதிப்பதில் என்ன தவறு? கடவுளே கிடையாது, மனுஷன்தான் முக்கியம், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்கிறாருன்றாங்க இவங்க. கரெக்டா? அதை நாங்கள் சொல்லலை, கடவுள் தான் சொல்கிறாருன்றாங்க இவங்க. ரெண்டு பேரும் பேசுகிறதுல என்ன தப்பு? ஆனால் ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்தாலே அடின்றது தான் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு. கரெக்டாமா? இந்த விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்கிறேன். இந்த குவாலிட்டி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்குது. இல்லை, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போய் விவாதிச்சா பரவாயில்ல சார். சீனாலேருந்து எதுக்கு சார் வரணும்? அவங்களுக்கு தெரியுது 100 வருஷத்துக்குள்ளே ஒரு நாட்டையே பிடிச்சி ஒரு நாட்டையே இந்துமயம் ஆக்கிட்டாங்கன்னா இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னதாங்க பண்ணீங்க? நாங்களும் ஒரு கட்சி வச்சுருக்கோம் இந்தியாவில். 60கள்லையும் 70கள்லையும் துப்பாக்கிலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணோம், அதை ஓச்சிட்டிங்க. ஒரு காலத்தில் நக்சலைட் அமைப்புகள் இந்தியாவில் தோன்றிய போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு இருந்தது. ஆயுதங்கள் உள்ளிட்ட உதவிகள் செய்தார்கள். அப்புறம் எல்லாம் அது பிரிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் கூட பேசுதுன்னா சூழல் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இது போன்ற விவாதங்கள் நடைபெறட்டுன்றேன். நாங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இப்படி உருவானீர்கள்? எது இந்த அளவுக்கு உங்களை இந்தியா முழுக்க பரவச் செய்தது, வியாபிக்க செய்தது என்பதை பேசலாம். இன்னொன்று, இவங்க 2 பேரும் பேசிட்டாங்கனாலே பார்டர் பிரச்சனையை கூட சரி செய்ய முடியும். கரெக்டாக? இன்றைக்கி நமக்கு சீனாவின் உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். 200% வரி, 300% வரின்ட்டு இந்த அமெரிக்காவோட இந்த ஆணவ போக்குக்கு சீனாவும் இந்தியாவும் இணைந்தால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இவங்க 2 பேரும் பேசி இந்த உறவு மேம்பட்டுச்சுனாலே பாகிஸ்தானுக்கு உதவுறதை நிறுத்திடுவாங்கல்ல. எல்லா வகையிலும் இது நமக்கு நல்லது. சார், ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை குழு வந்துட்டு இன்ன வரைக்கும் சான்றிதழ் கொடுக்கல. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அந்த வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த வழக்கை கொஞ்சம் வேகமாக விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே தணிக்கை குழு தரப்பில் இருந்துட்டு கேவிட்டு மனு போட்டிருக்காங்க சார். எங்களை விசாரிக்காமல் நீங்கள் எந்த முடிவும் சொல்லக்கூடாது. தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கறத தவிர மீதி எல்லா வேலையும் பார்க்குது. எக்ஸாக்ட்லி. சரி, என்ன சொல்கிற? ஃபைனலாக என்ன சொல்கிற? கூட்டணி வரியா இல்லையா? சார் சொல்லுப்பா, வர்றியா இல்லையா? கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டை கலரை மாத்திர வரைக்கும் வரணும் விசாரணைக்கு. சொல்லு, ஃபைனலாக பதில் சொல்லு. கூட்டணி வரியா இல்லையா? படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, அப்புறம் பேசிப்போம். இதுக்கு பதில் சொல்லுப்பா. சார், இன்னொரு சிக்கல் வேற இருக்காங்க சார். இப்போ இல்லை சார், எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டை கையில் எடுக்கிறதுக்குள்ள இந்த படம் வரலன்னா எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணலாமா படம் வரலாமா வேணாமான்னு? ஏன்னா அது அரசியல் சம்பந்தமானது, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க கூட தடை கொடுக்கலாமா? எப்படி முடிவு பண்ண எலெக்ஷன் கமிஷன்? சரி, என்ன ஃபைனலாக சொல்லுங்கள். 2 பேரும் கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லையா? ஒன்றும் இந்த மாதிரி நீங்கள் ஆணவமாக இருக்கிறீங்க, பதில் ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டீங்க. 20ஆம் தேதி விசாரணை, 21ஆம் தேதி விசாரணை, 31 வரைக்கும் டெய்லி விசாரணை. போ நெக்ஸ்ட்டு. அப்போ எப்படி தான் நாங்கள் வந்து இந்த தேர்தல் வேலைகள்லாம் பார்க்குறது? விசாரணை கூப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் என்ன தேர்தல் வேலையை பார்த்தீங்க? அது வந்து எங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. 12ஆம் தேதி போயிட்டு சிபிஐ கிட்ட பேசிட்டு அடுத்த கட்ட வேலைகளை தேர்தல் சம்மந்தமாக பார்க்கலாம்னு நினச்சோம். எனக்கு ஒரு சந்தேகம் நான் இந்த இடத்தில் எழுப்ப விரும்புகிறேன். கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு எழுதக்கூடிய கடிதத்தெல்லாம் கோயிலை வச்சு அர்ச்சனை பண்ணிங்களா? ஜனநாயகன் படம் நல்லபடியாக ஓடணும்னு அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு போய் கோயிலை வச்சு அர்ச்சனை பண்ணிங்களா? சம்மனை அர்ச்சனை பண்ணிங்களா? பண்ணலையா? அந்த கட்சியில் ஆனதுன்னு ஒருத்தர் இதுக்கு தானே இருக்காரு. சம்மன் அவர்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு 5-6 கோயிலை வச்சு டெல்லியில் முருகன் கோயில் இருக்குது. என்ன சார், ஒரு நல்ல செய்திக்கு கோயிலுக்கு போய் வேண்டுறோம், இந்த சம்மன் கொடுக்குறது நல்ல செய்தியா சார்? சம்மனுக்கு தான்ப்பா வேண்டணும். சாமி அருள் பண்ணியிருந்துச்சுன்னா 12ஓட விசாரணை முடிஞ்சிருக்கும். இப்போ நீ சாமிக்கிட்ட வைக்கல, தெய்வ குத்தம் ஆகிடுச்சு, 19 வர வச்சிட்டாங்களா, இந்த சம்மனையாவது போய் வைங்க. ஜோக்ஸப்பா, விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க நம்ம மேலே. ஏய், தாவேக்கை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு.
நாங்கள் எதுவாக இருந்தாலும் விஜய்க்கு கூட கடைசி வரைக்கும் நிற்போம். கடைசி வரைக்கும் கேட்டு வழியே தான் நிற்பீங்க, உள்ள விஜய் தான் நிற்பார் இல்லையா? இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை முடித்த பிறகு தனி அறையில் 2 மணி நேரம் அமர வைத்திருந்தார்களே, அந்த தருணத்தில் விஜய்க்கு துணையாக நீங்கள் நின்றீர்களா, நான் நின்றேனா? யார் நிற்க முடியும்? பிரச்சனையை விஜய் அவர்கள் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். விஜய் அவர்களின் நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறோம். விஜய் அவர்கள் கூட்டணிக்கே வராமல் தனியாக நின்னாலும் என்டிஏ கூட்டணியால் வெற்றி பெற முடியுமா முடியாத தம்பி? முடியும். 234 சின்னம் சொன்னேன்னா, இன்றைக்கி ஜூனியோடனே வந்திருக்கு 234 சின்னம் மேட்ரு. ஜூனியோடனோட கவர் ஸ்டோரி சொல்கிறேன் நான். பொன் குமரகுருபுரன் எழுதியிருக்காரு, டைட்டில் படிக்கவா? கிடுக்கி பிடி. இந்த மாதம் தாவேக்க, அடுத்த மாதம் திமுக. இந்த மாதம் தாவேக்க, அடுத்த மாதம் திமுகனா என்ன மீன்? அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுட்டேன். கிடுக்கி பிடி பாஜக. இந்த மாதம் முழுக்க தாவேக்கவுக்கு கிடுக்கி பிடி. விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டும். எனக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஏதாவது தனிப்பட்ட பஞ்சாயத்து ஏதாவது இருக்கப்பா? என் நண்பர் சொல்கிறேன், நான் பல முறை சந்தித்து பேசியிருக்கேன். ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றதை புரிஞ்சுங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்கிறது. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வந்து நாட்டை திருத்துறது தான் லட்சியமாக நோக்கமாப்பா? என்ன நோக்கம்ப்பா? பணம் சம்பாதிக்கணும். புரிஞ்சா? 2016 தேர்தல், இந்த 2013-14 வாக்குலேயே பாமக நல்லா கொஞ்சம் கெயின் ஆகிட்டுருக்கு. நாம் இல்லாமல் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ட்டு ஐயாவும் சொல்லுவார், அன்புமணி அவர்களும் சொல்லுவார். 2012-13 வாக்கில் தான் அந்த இளவரசன் திவ்யா அந்த தருமபுரியில் அந்த விஷயம் நடந்து பெரிய அளவில் போலரைஸ் ஆகிடுச்சு. போலரைஸ் ஆகி ஐயா வந்து சாதிகளை எல்லாம் இணைத்து நம்ம இதாகலான்னு சொல்லும்போது அதுக்கு ஓரளவுக்கு ட்ராக்ஷன் கிடைத்தது. அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து நம்ம தனியாக போட்டிட்டா என்னன்ற என்ன லேசாக அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயாவுக்கு இதில் பெரிய அளவு உடன்பாடு இல்லை. யோசிக்கிறாரு. ஐயாவுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்து தெரியும். எங்கள் ஸ்ட்ரென்த்து, நம்மளோட ஸ்ட்ரென்த்து தமிழகத்தின் எந்த பகுதியில் இருக்கிறது என்பது ஐயாவுக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமியின் அறிமுகம் கிடைக்கிறது. சொன்ன உடனே ஐயாவோட சஜஷன், ஐயா அப்போ என்ன பிச் பண்ணுறாருன்னா, தனியாக போட்டிடலாம், வி ஃபோக்கஸ் ஆன் 90 கான்ஸ்டியூன்சிஸ். ஓகேவா? திருவள்ளூரில் ஆரம்பித்து சேலம் வரைக்கும் அப்படியே அந்த பெல்ட்டு 90 கான்ஸ்டியூன்சிஸில் போட்டிட்டோன்னா ஒரு 50 ஜெயிச்சா கூட போதும், ஆட்சி நம்பாச்சு அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஜான் ஆரோக்கியசாமி ஃபீல்டுக்கு வராரு. அன்புமணியும் சரிங்க இந்த மாதிரி ஐயா சொல்கிறாரு, இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு 90 தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லும்போது, ஜானு உங்களை மாதிரி எம்பிபிஎஸ் முடித்த ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சார். நீங்கள் தமிழக இளைஞர்கள் படித்த இளைஞரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீனி போடுவது போல ஒரே ஒரு தலைவர் கூட இங்கே இல்லை. இங்கிட்டு பாருங்கள் ஜெயலலிதா, அங்கிட்டு பாருங்கள் வீல் சேரில் இருக்கார் ஒருத்தர். யார் சார் இருக்கா? அப்போ என்னங்க பண்ணலாம்? ஒபாமா பார்த்தீங்களா? ஆமாம், அவரோட ஸ்லோகன் என்ன? எஸ் வி கேன். சரி, நம்மளும் அதே மாதிரி அது ஆங்கிலம், நம்ம தமிழ். என்ன பண்ணலாம்? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அது போதுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? மதுவிலக்கு. இது மதுவால் பாதிக்கப்படாத ஊர் எது சார்? அப்படியே அமெரிக்க பிரசிடென்ட் ஸ்டைலில் கேம்பெயினை லான்ச் பண்ணுறோம் சார். நம்ம காதில் ஒரு மைக்க மாட்டிங்க சார், ஒபாமா ஸ்டைலில் நீங்கள் பேசுங்க சார். கன்னியாகுமரியில் இருக்கவனுக்கு அன்புமணி யாருன்னு தெரியுமா? ஏன் தம்பி சுமாராக சொல்லு. அந்த கேம்பெயினுக்கு 6 மாதம் கேம்பெயின். சுமாராக சொல்லி எவ்வளோ செலவு இருக்கும்? 20-30 கோடி. 150. அதில் 50 கோடி அவரே அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அப்புறம் 60 தொகுதிக்கு செலவு பண்ணானா என்ன காசு வந்துட போகுது? அது நீ உனக்கு நினைவு இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பேருந்து நிலையங்கள் இருக்குல்ல, இந்த மேலே அந்த நிழற்குடைகள்லாம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் மாற்றம், முன்னேற்றம் ஆன் பண்ணி பெருசாக இருந்துச்சு. அதான் 150 ரூபா தம்பி. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் எல்லா எடிஷன்ஸ்லையும் பேஜ் 1 கலர் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாக்கெட் ஆடு வருது இல்லை, அந்த ஜாக்கெட் ஆடு போடுறது 1 கோடி ரூபாய் தம்பி. எல்லா பேப்பரும் நான் சொல்கிறது 150 கோடி. சாத்தியமா அது? சொல்லு. 234 தொகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா சார்? அதுக்கு ஐயா சொன்ன மாதிரி 90 கான்ஸ்டியூன்சியை வந்து ஜெயிச்சிருப்பாங்கம்மா, ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க எனர்ஜி பூரா வீணாக போச்சு. தஞ்சை திருவாரூரில் வன்னியரே இல்லையா, 0. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இருக்கும். அங்கே வந்து மாற்றம், முன்னேற்றம், மேங்க மண்ணின்னு பார்த்தா யார் போடுவோம் ஓட்டு? எல்லாம் இவர் ஜான். ஸோ கடைசியில் ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ தான் சார் வாங்கினாங்க? 234 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்டது. 150 கோடி செலவு செய்து. எவ்வளோ இருக்கும் சும்மா கெஸ் பண்ணு? ஒரு 18, ஒரு 20%. 5.36. 5% தான். அதுக்கு எங்கள் அண்ணன் பரவாயில்ல சார், 8 வாங்கியிருக்காரு சார். அவருக்கு ஓட்டு இருக்குது தமிழ்நாடு பூரா. அவர் காசு வாங்குவார்.
செலவு பண்ண மாட்டார், அது சொல்கிறேன் நீ சொல்கிறேன் இவ்வளோ கோடி செலவு. ஒன்றும் ஒட்டிக்கிச்சு சார். இல்லை சார், 150 கோடி செலவு பண்ணலன்றது தான் நான் மீன் பண்ணேன். இதனால அன்புமணிக்கு பாதிப்பு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாதிப்பு, ஐயாக்கு பாதிப்பு, ஐயாக்கு பாதிப்பு, ஜானுக்கு எதுனா பாதிப்பு இருக்கா? ஒரு பாதிப்பும் இல்லை. 9 கோடி வாங்கிட்டு இருந்தால் தாவைகள் வந்து உட்காந்துக்கிட்டாரே. அடுத்தது அந்த மேட்டருக்கு வரேன் நான். அன்னைக்கு ஏற்பட்ட டேமேஜ்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வரை எழுந்திருக்கவில்லை. என்ன காரணம்னா, அதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பெரும்பாலானோர் வன்னியர் சங்க காலத்திலிருந்து இங்கே நிர்வாகிகளாக இருப்பவர்கள். அந்த வன்னியர் சங்க காலத்திலேருந்து போராட்டம் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு அமைப்பை நடத்துறது, திமுக காரங்க கூட அதிமுக கூட சண்டை போடுறது, இது எல்லாத்துக்கும் ரெடியானவங்க. அன்புமணி கிட்ட நீங்கள் தென்னிந்திய ஒபாமா நடுவில் ஒரு வீடியோ கூட இருக்கும் பாரு. அன்புமணி அப்படியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, பாகுபலி என்னும் நான். இன்னைக்கு முதலமைச்சரை தமிழகத்தின் பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிறாங்களா அந்த மாதிரி? அதே மாதிரி அவர் சொல்கிறாரு வீடியோவில், நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன உடனே இந்த பழைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஐயா காலத்து ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போயிட்டு இல்லை தம்பி இதெல்லாம் சரி வராது, மாற்றம் முன்னேற்றம். உடனே ஜானுக்கிட்ட என்ன இந்த மாதிரி சரி வராதுன்னு மாற்றுங்கங்க, உங்கள் வேவ்லெங்த்துக்கு சரியான ஆளை தூக்கி போடுங்க. எல்லாம் பெருசுங்க, ஐயா காலத்து ஆளுங்களை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம ஒபாமா கேம்பெயினை பண்ணிட்டு இருக்கோம், இவங்கள போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நிர்வாகிகளை பூரா எல்லாத்தையும் மாற்றி சின்ன வயசு பசங்களாம் போட்டு விட்டாங்கப்பா. அவங்க பூரா ஒதுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒதுங்கியவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் என்று ஐயாவோடு இருப்பவர்கள். புரியுதா? அன்னைக்கு போனாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது என்னையா மாற்றம் முன்னேற்றம். அப்படியே ஒபாமா கேம்பெயின் ஸ்டைலில் ஒரு அன்புமணி முகத்தை போட்டு முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு போட்டு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, பரிதாபங்கள் இதைத்தான் ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி உடச்சி விட்டாங்க. அதை முடிஞ்சிருச்சா? 50 கோடி அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே நிம்மதியா ரைட்டு இது முடிஞ்சிச்சு, அடுத்த ப்ராஜெக்ட் போவோம், அடுத்த பர்னிச்சர் எங்கே? விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் போல இருக்கே. நல்லா மேனிப்புலேட் பண்ணுவார் போல. எக்ஸாக்ட்லி. அன்புமணி மனசில் நீ ஒபாமான்ட்டு ஏற்றி விட்டது. உண்மையிலே அவரை பொறுத்தளவு அது ஒரு நல்ல ஸ்கில் இல்லை சார். ஸ்கில்லு தான், நம்ம இருக்கலையே, கன்வின்ஸ் பண்ணுறாருல. கட்சியில் 32 பேர் இருக்கான், 32 பேர் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், ஆரோக்கியசாமி சொல்கிறது தான் கேட்பேன்ட்டு தானே இன்றைக்கி விஜய் ஒத்த காலில் நிற்கிறாரு. எல்லா முடிவும் அவர் கேட்டு தானே எடுக்கிறாரு. உன் கூடவே இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும்ன்றதை தவிர மீதி எல்லாத்தையும் படிக்கிறாங்க. 9 கோடி கொடுத்தீங்களே, என்ன பண்ணார்? நெல்லூரில் இறால் பண்ண வாங்கியிருக்காரு. உங்கள் கேம்பெயின் முடிஞ்சோடனே தூக்கிட்டு போய் முட்டு சந்துக்கு விட்டுட்டு அவர் போய் இறால் விவசாயம் பார்க்குறதுக்கு போயிடுவார். நீங்கள் இதை விஜய் யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இன்றைக்கி விட்டுருங்க, உங்களுக்கு பிஜேபி பிடிக்கல, நான் ஒத்துக்கிறேன், கொள்கை எதிரின்றீங்க, பிஜேபி பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்பாக உங்களை அழைத்தாரா? போன பஸ்ஸுக்கு கை காட்டிட்டு இருக்காங்க. பிஜேபியோட சேராமல் அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா நாங்கள் சேர்ந்து போனேன். இந்த முடிவை எப்போ எடுக்கணும்? 19ஆம் தேதி உங்கள் கழுத்து மேலேயும் தான் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு சிபிஐ சம்மனுக்கே தேர்தல் அப்படின்ற வேலையே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது அரசியல் உங்களுக்கு ஆப்ஷன் தானே இங்கே? அப்படி தானே உங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, வேணும்னா பண்ணிக்கலாம் அரசியல், அப்படி தானே? நீங்கள் நினச்சிங்கன்னா கோர்ட் வேலை 19ஆம் தேதி கைதாகுமா இல்லையான்னு தெரியல, அதுக்கப்புறம் அரசியல் அரட்டையை வச்சுக்கலான்னு நினைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஏன் பிரச்சனை? நான் மக்களுக்காக பேசணுன்றதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், மக்களுக்காக பேசுவேன், இறுதி நிமிடம் வரை பேசுவேன். நாளைக்கு சொன்னது உண்மை. 19 ஜாமீனை ரத்து செய்யணுமா வேணாமன்ற விசாரணை உயர்நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. இன்றைக்கி நான் போய் கூடிய அரசியல் இதாகட்டேன், நான் போகிறேன், நான் வக்கீல் ஆஃபீஸில் போய் உட்கார்றேன்னு வக்கீல் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க, வழக்கறிஞர்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எனக்கு எது ப்ரையாரிட்டி? ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதா அரசியல் அட்டை நடத்துறதா? சொல்லுப்பா. நான் போய் இன்றைக்கி வக்கீல் ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம்ல. உயிருக்கே ஆபத்துன்னு தானே குற்றம் சாட்டுறீங்க. இப்போ வெளியில் வர சொல்லிட்டேன், நான் கொலகார சைட்டுன்னு இந்த வாட்டி கஸ்டடிக்கு போட்டேன்னு விட்டு வாயில் எலிமருந்து ஊற்றினாலும் ஊற்றிடுவாங்க, ஒளிந்து போய் தோடுன்னு. நான் நிறுத்துறேன், நான் ஒரு நாள் நிறுத்துறேன் நான் நிகழ்ச்சியா? அதுவும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அள்ளு ஒப்பாரி வைக்கிறீங்களேன்றதுக்காக 2 நாள் பொங்கலுக்கு லீவ் விட்ருக்கேன், இல்லை நாளைக்கு வாங்கன்னு இருப்பேன், கரும்பு கடிச்சிட்டே உட்காருன்னு இருப்பேன். அப்படி தானே இருக்கணும். அதிமுக நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க, ஐயா விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காரு. திமுகவில் ஒவ்வொரு தொகுதிக்கு 2 கேண்டிடேட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கப்பா. அது காங்கிரஸ், நாங்கள் தாவேக்கா பக்கம் போகிறோம், திமுக பக்கம் போகிறோம், இன்னும் முடிவே எடுக்காமல் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு பூரா வாங்க எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிச்சுப்பா. ஒரு வேளை தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சிஎம் ஆசை உங்களுக்கு இதில்? அதாவது ஒரு 1000 பேரை வச்சு ஒரு கம்பெனி நடத்தலாம்னா 10 பேரை வச்சு நடத்திக்கிட்டு எப்படி நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னு நம்புறீங்க? மாலதி, உங்களுக்கு நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் நிபுணர், அதனால் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஒரு நிறுவனம் ஆரம்பித்து எப்போ மாலதி ஐபிஓ போக முடியும்? அவங்க ஒரு தேர்ந்த கம்பெனி ஆயிட்டாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னா தான். கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக லாபம் காமிச்சிட்டு இருக்கணும், கம்பெனிக்கு எதிர்காலம் இருக்குன்றத மக்கள் நம்ப வைக்கணும். ரைட்டா? ஷேர் வாங்குறேன்னா நம்பணும், நான் போடுற பணம் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? இந்த தெருமுனையில் மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு ஐபிஓ போக முடியுமா? ப்ராமிசிங் பிஸ்னஸ் growth இருக்கணும். இருக்கு அவங்ககிட்ட. அந்த ப்ராமிஸ் ஏற்படும் வகையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏதாவது சாமானிய மக்களுக்காக பேசி இருக்கீங்க? ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்களா நீங்க?
விஜய் கிட்ட இருந்து கடைசியாக என்னைக்கு அறிக்கை வந்துச்சு? நீதி வென்றதுன்னு நினைக்கிறேன். நீதி வெல்லுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அருண்ராஜ் தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆதவ் பேசிகிட்டு இருக்காரு, டிவியில் நிர்மல் பேசிகிட்டு இருக்காரு. இதை விட என்ன வேலை உங்களுக்கு நான் கேட்குறேன் சார். இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், விஜய் மேலெல்லாம் கோவம் கிடையாது சார். இவங்க தவறுகள் எல்லாமே மக்களோட தலையில தான் வந்து விடியும். எனக்கு மட்டும் நான் விஜய் மேலே கோவமா இல்லை தனிப்பட்ட பகை ஏதாவது இருக்கா? விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்ததை வரவேற்று பேசினேன்னா இல்லையா? நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? கெரியரோட உச்சத்துலேருந்து வரான்றதை நான் வாழ்த்தி பேசியிருக்கேனா இல்லையா? ரஜினி கமலாம் ரிட்டையர் ஆகி வந்தாங்க, ஒரு கெரியர் டாப்லேருந்து வராரு, 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் தூக்கி போட்டு வராருன்னு நான் பேசல. அப்போ அதை வந்து ஒழுங்காக செய்யணுமா இல்லையாடா? எப்படி சும்மா விடுவோம் அவங்கள பிஜேபி? இதை எதிர்கொள்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிறாங்க, நெருக்கடி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நெருக்கடி தான் பண்ணுது பிஜேபி, அடாவடி தான் பண்ணுது, வேணுக்குன்னு தான் ஜனநாயகனை தடை பண்ணுது. அதை எதிர்த்து என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை, எல்லா விஷயத்துலையும் சைலண்டாகவே இருந்தால் என்ன சார்? ராகுல் காந்தி வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். படத்தை தடை செய்வது, வெளிவர விடாமல் தடுப்பது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி போயிடுவாங்களா? சும்மா உருட்டுறது சார். ஏன் அப்படி சொல்கிற? ஏன்பா ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது பிஜேபியோட இந்த நடவடிக்கை அப்படின்ட்டு. இதை விட வேறு என்ன இண்டிகேஷன் வேணும் உங்களுக்கு? இபிஎஸ்க்கு ஹாப்பி பர்த்டே சொன்னால் கூட்டணி கட்சின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு ராகுல் என்ன ஜான் ஆரோக்கியசாமியா? ஒரு கண்டனத்தை ஒரு பக்கம் பதிவு செஞ்சு வச்சுப்போம், கரூர் விவகாரத்துக்கு ஏதாவது வாயை திறந்தாரா? கண்டனத்தை பதிவு செஞ்சு வச்சுட்டு இந்த போய்ட்டு என்னையா 30 35 கேளு, இதான் அரசியல். இன்னொன்று, அடிக்கிறது யாருன்னு பார்க்குறாங்க. திமுக இருந்தால் வாயை திறந்துருக்க மாட்டார், பிஜேபின்றதுனால அவர் வந்து ட்விட்டு போடுறாரு. சரிங்க சார், இப்போ ராகுல் காந்தியே ட்விட் போட்டாரு, ஜனநாயகனை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்களா? தணிக்கை குழு சர்டிஃபிகேட் கொடுத்துருமா? பாஜக மிரண்டுருச்சான் சார். நேற்று இன்டர்வல் வரைக்காவது வந்திருக்கும். இப்போ ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுனால வெறும் கிளைமேக்ஸ் 2.25 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் கட்டு 25 நிமிஷத்தை ரிலீஸ் பண்ணிக்கன்னு சொல்ல போகிறாங்க. சரி, ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுவும் புரியாதே சார். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. கேசரி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி இந்த படத்தை தடை பண்ணது இது நல்ல ஐடியாவாக இருக்குது. தெலுங்கு கலாச்சாரத்துக்கு எதிரானது தானே? அப்படி தானே சொல்லியிருக்கணும் ராகுல் காந்தி. இது தெலுங்கு கேசரி தானே இது? ஆமாம் சார். உருட்டுறது தானே, எப்படி உருட்டுனாங்க சார்? அதை சொல்லுங்கள். இதில் வேற நடுவில் ஒரு குரூப் வந்து ஜனநாயகன் வந்து அதுக்கு சதி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை தடுத்து நிறுத்திடுச்சு பிஜேபி. நல்லது பண்ணிருக்காங்க. ஆமாம் சார். நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, சதி பண்ண விடாமல் சதி பண்ணிடுச்சு பிஜேபி. அஃப்கோர்ஸ் அது இல்லைண்ணா, இன்றைக்கி ரொம்ப வக்கனையாக ஐயோ பாருங்கள் பிஜேபி பாசிச பாஜக இப்படி தடுக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த படம் ஆஸ் யூஷுவல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பிளானை வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, விஜய் ஃபேன்ஸே இப்படி தான்ட்டு அந்த திட்டம் இருந்துச்சு, அது தடுக்கப்பட்டிருக்கு. பட் அதுக்காக படம் வரலன்றது நம்ம இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி உங்களுக்கு நீ ஆதரவாக ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறார் என்பதற்காக கூட்டணி வர்றாங்கலாம் பொருள் இல்லை. நான் சொல்கிறேன், கூட்டணி ஃபைனலிஸ் ஆக போகுது. திமுக காங்கிரஸ் உடைக்க மாட்டாங்க தம்பி. இப்போ நிறைய விரிவாக பேசிட்டேன் சார். இதுக்கெல்லாம் வேற பராசக்தி படத்தை தடை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழக இளைஞர் காங்கிரஸ் முதன்மை துணைத் தலைவர் அருண் பாஸ்கர் வேறு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சார். இதெல்லாம் நடக்கும். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி எப்படிப்பட்ட ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தியா? மனம் நொந்து விட்டது சார். காந்தி எங்கள் தலைவர், காமராஜ் எங்கள் தலைவர், கண்ட புறம்போக்குகள் எங்கள் தலைவர் அல்ல. யூ மீன் வேஸ்ட்லேண்ட். கலைஞரை நல்ல தலைவர் என்று சொல்வதற்கு நாங்கள் என்ன காங்கிரஸ் என்ன சின்ன வீடா? இது எல்லாம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் காங்கிரஸில் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்கும். அதனால தான் இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எனக்கு அதனால தான் அந்த மீண்டும் மீண்டும் அந்த கிரீஷ் சோடங்கரோட அந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தெர் இஸ் இன்னர் டெமோக்ரஸி இன் தி பார்ட்டி. உட்கட்சி சண்டைக்கு பேர் போனது காங்கிரஸ். இப்போ திருச்சி வேலுச்சாமியில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸை தானே டிஃபெண்ட் பண்ணார் அவர் இல்லையா? அட் எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸை தான் டிஃபெண்ட் பண்ணார் அவர். இன்னொன்று, ஒரு காங்கிரஸ்காரனாக அவரோட வேதனை சரிதானே. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டதுக்கு நாட்டில் இந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எதுக்கிட்ட தனியாக கட்சி நடத்துறீங்க? போய் மெர்ஜ் பண்ணுங்க. ஒரு கோவம் கரெக்டு தானே? நியாயமானது. யாருமே அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கட்சிக்காரனே போய் திமுக கிட்ட அடமானம் வைக்கிற, அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா நீ இல்லை என்ன லீடர்னு கேட்குறாரு. அவர் யாரை வேஸ்ட்லேண்டுன்னு சொன்னார்ன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கே தெரியும். வாலியத்தான் சொன்னார். ஒருவேளை யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் போட்டு சொந்த கட்சிக்காரனே சொல்கிறான், நான் சொல்லல. அதனால் இதெல்லாம் இருக்கும் தம்பி. கூட்டணி கட்சியில் தான் இருக்கா. ஒரு ஜனநாயக பொங்கலை கொண்டாட விட மாட்டீங்க. என்னன்னு பார்த்தா அங்கே பொங்கல் மேலே சாக்கடை ஊற்றிடுவேன் இருக்காங்க. பார்த்தல சவுக்கு சங்கர் வீட்டில் என்ன பண்ணோன்னு, நீ எங்களுக்கு எதிராக பொங்கல் கொண்டாடுறியா அப்படின்னு தான் அப்புறம் ஐஸ்கிரீம் அவர் சார்பில் தலையிட்டு சோழியை முடித்து விட்டார். அந்த கோவத்தில் தான் அண்ணன் வந்து அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் புரிஞ்சு தள்ளினது. ஏன்டா ஒரு ஆளுக்குள்ளே ஒரு பொங்கல் வைக்கிறோம் நாங்கள் உள்ளுக்குள்ளே, இதில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்ன்ற கட்டுப்பாதுக்கு தான் புரிஞ்சு யார் இந்த வேலையை பார்த்ததுன்றது வேலுச்சாமி எனக்கு தெரியும். விஜய்க்காக தான் அந்த ஜனநாயக பொங்கல். அதையே நீங்கள் எதிர்பார்க்குற கட்சியால் வைக்க முடியல.
இதுதான் யதார்த்தம் இல்லையா? ரொம்ப அழகான பாயிண்ட் மாலதி இது. உங்களுக்காக ஒரு அதில் ஒரு குரூப் ஒரு பொங்கல் வைக்கிறேன்ட்டாங்க. அதுவும் ஆளுக்குள்ள வச்சுட்டு 2 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று மாலதி, அந்த ஹோட்டல் ஓனரே காங்கிரஸ்காரரு, ஓகேவா? அதனால தான் அந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்து அவர் ஹோட்டலுக்குள்ளே வைக்கிறதுக்கு கழிச்சு விட்டாங்க. இந்த தீரன் அதிகாரம் 1ல் ஹீரோயின் வந்து நான் படிக்கணும்னு சுற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு படிப்பே வராது, ஓகேவா? கார்த்தி சொல்லுவார், ஒழுங்காக மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒழுங்காக என்டிஏ கூட்டணிக்கு வந்து அரசியலில் செட்டில் ஆகிற வேலையை தாவேக்கா பார்க்கணும். அதை விட்டு காங்கிரஸோட ஜாயின் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் அவங்க தான் ஏமாந்து போவாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இறால் பண்ணையை பார்க்க சென்று விடுவார். இந்த மாதம் தாவேக்கா, அடுத்த மாதம் திமுகன்ற அந்த கவர் ஸ்டோரிக்கு பொருள் என்ன? 31 வரைக்கும் நீங்கள் தான். 19ஓட முடிஞ்சிருமா? சரி, இப்போ இருப்பா, 19 சாயங்காலம் இந்தா 20க்கு சம்மனு, 20 சாயங்காலம் இந்தா 21க்கு சம்மனு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க. அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆம் ஆத்மி கேஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுத்தப்போ எப்படி போராட்டம் பண்ணிச்சிங்க ஞாபகம் இருக்கா? டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு? அரசு பண்ணி உள்ளே வச்சாங்க. அவ்வளோ போராட்டம் பண்ணவங்களையே இந்த பாடுபடுத்துகிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியில் போகிறவங்க நீங்கள். இன்றைக்கி இங்கே இந்த சோசியல் மீடியாவில் துடிக்கிறாங்களே, என்ன பண்ண முடியும் உங்களால்? பிஜேபிக்கு எதிராக ஹேஷ்டேக் ஓட்டுவீங்க, கரெக்டா? விஜயை ஜெயிக்க வைப்போம் அப்படின்றாங்க. விஜயின் வேட்புமனு நிராகரிப்பு. நெக்ஸ்ட்டு எப்படி நிராகரிப்பீங்க? பேப்பர் கலர் வெள்ளையாக இருக்குது போல பழுப்பாக இருக்குது, ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு 2 எழுத்தில் புள்ளி வைக்கலப்பா, ரிஜெக்டட்ப்பா. அடுத்தது சொல்லு, பதில் சொல்லு. உன் சட்ட கலர் பிடிக்கல, ரிஜெக்டட். அடுத்தது பிளாக்ல வந்தாரா? வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற அன்றைக்கி போட்டிருக்க சட்ட கலர் பிடிக்கல. அவரே இன்னும் முடிவு பண்ணலையே சார். எந்த கலர் போட்டிருந்தாலும் பிடிக்கலன்னு. காவி நிறத்தில் வந்தால் அப்ரூவ். வரவே வேணாம், நீ அங்கேருந்து தபாலில் போட்டு விடுங்க, நாங்கள் அப்ரூவ் பண்ணி நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், கஷ்டப்படாதப்பா. விஷாலுக்கு என்னமா பண்ணாங்க? வேட்பு மனுவை தான் சார் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. 4 பேர் யாருன்னு தெரியும், இந்த ஊருக்காரனே கிடையாது. சரி, வேட்பு மனு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. விஜய் கிட்ட என்ன ஆப்ஷன்? கோர்ட்டுக்கு போவாங்க சார். கோர்ட் என்ன சொல்லும்? அதான் நீங்களே அன்றைக்கி சொன்னீங்களே சார், தேர்தல் நடக்கிறப்ப தேர்தல் ஆணையத்துக்கு தான் எல்லா பவரும். எலெக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி விட்டது, தேர்தல் முடிந்த பிறகு நீதிமன்றத்தை அணுகவும் சொல்லுவாங்களா? சரி, இப்போ சொன்னீங்களே நாங்கள் எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைப்போன்னு, வேட்பு மனுவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எப்படி ஜெயிக்க வைப்பீங்க? இப்போ நாலு பின்ன அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த தேர்தலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிங்கன்னு கேட்பாங்க. வர 21ஆம் தேதி திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் சைதை துரைசாமி இடையிலான அந்த தேர்தல் வழக்கு இறுதி விசாரணைக்கு வர இருக்கிறது. எந்த ஆண்டு தேர்தல் இது? 2011. இப்போ சொல்கிறாஜா 2040 பார்த்துக்கலாம். எஸ், சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸ், எப்படி ஜெயிக்க வைக்க போகிறீங்க இளைய தளபதியை சொல்லுங்கள். ஏதாவது போய் பிக் பாஸில் ஜாயின் பண்ணார்னா வேணால் ஜெயிக்க வைக்கலாம் போல ஓட்டு போட்டு. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, அப்போ கூட எண்டமோல் நிறுவனத்திட்ட சொல்லி எவிக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. சொல்கிற பேச்சை கேட்டேன்னா வைல்டு கார்டு என்ட்ரி. நெக்ஸ்ட்டு சொல்லுப்பா, எப்படிப்பா ஜெயிக்க வைக்க போகிற? எதுக்கு இப்போ 19 வரைக்கும் டைம் கொடுத்தது? யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்னு. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டுலாம் வர்ற வேலையை வச்சுக்காது. பார்க்குறீங்களா, தலை மறுபடியும் 19 விசாரணைக்கு போகிறப்ப கருப்பு சட்டை தான் கொடுப்பாரு. அன்றைக்கி 2 மணி நேரம் உட்கார வச்சாங்க, 8 மணி நேரம் உட்காரப்பாங்க, நைட்டு பூரா உட்காரப்பாங்க. பரவாயில்லையா? இந்த ஜானாரகிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஆடுன தம்பி, இது சரின்னு நான் இப்போவும் சொல்ல, இது சரியில்லை, அடாவடி தான். பண்ண முடியுமா முடியாதா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க சார். இது இந்த கேஸில், கரூர் கேஸில் உச்சகட்ட வன்மம் அது. டீம்னு சொல்லியிருக்காங்க, டீமில் அவர் இருக்கார்ல, அதுக்காக கேட்குறேன். எல்லாத்தையும் போட்டு உடைக்கணுமா? பொங்கல் லீவ் முடிஞ்சு வந்து பேசுறதுக்கு ஏதாவது வேணுமா வேணாமா கண்டென்ட்டு? இப்போ உங்களுக்கு வந்து நிம்மதியாக ஒரு பொங்கல் திங்கக்கூடாது ஜானாரகிசாமி, அதானேம்மா? அவர் கிறிஸ்டியன், அவருக்கு பொங்கலே இல்லை. ஓ ஆமாம். இன்னொன்று, ஜனநாயகன் பாடம் இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளே அவர் பொங்கல் எப்படி கொண்டாட? உங்களுக்கு எதற்கு பொங்கல்? ஜனநாயகன் வெளியே வர அன்னைக்கு தான் சார் பொங்கலே. யூ நோ திஸ் கைஸ், பிஜேபி. நான் இதை மட்டும் வைத்து சொல்லவில்லை, இந்தியா முழுக்க பிஜேபி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அமித்ஷா இங்கே ஊடு பார்க்குறாங்கன்னா எவ்வளவு சீரியஸாக அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் பல தொகுதிகளில் என்டிஏ வேட்பாளர்களை வீழ்த்துவதற்கு தாவேக்க பயன்படும் என்பது தெரிந்த பிறகு, சரிப்பா தோக்கடிச்சிட்டு போ, திருப்பி திமுக ஆட்சி வரட்டும்னு விட்டு போயிடுவாங்களா? பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒருவேளை திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. புரியுதா? ஸோ ஜனநாயகன் கடைசி படமா இல்லை கோட் கடைசி படமான்னு திரு விஜய் முடிவெடுக்கணுன்றீங்க. பர்ஃபெக்ட். ஜனநாயகன் 2.25 மணி நேரமாக வெறும் 25 நிமிஷமாக ஷார்ட் ஃபிலிமாக யூடியூப்பில் வரப்போதான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
இதுக்கெல்லாம் சார் அந்த ஜனநாயக படம் தான் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு தெரிய ரீரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேட் அறிவிச்சா அதுவும் தள்ளி போயிடுச்சு சார். படமே வரக்கூடாது, பழைய படமாக இருந்தால் கூட சரி. ஏன் தெரில மேம் என்ன காரணம் உண்டு, அந்த படம் தள்ளி போயிடுச்சு. கலைப்புலி தானும் தியேட்டரில் படமே இல்லை, அந்த பராசக்தியில் பாப்கார்ன் விற்கிறவங்க கூட அந்த பக்கத்து போக மாட்டேங்கிறான் அப்படின்றதுனால காலியாக தானே இருக்குது தேட்டரு. தெரிய ரீரிலீஸ் பண்ணலான்ட்டு திட்டமிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த ஒரு கார்த்தி படம் இன்னும் 2-3 படம் ஏதோ வரப்போகுது போல இருக்குது, இன்றும் நாளைக்கும் வரப்போகுது போல இருக்குது. அதனால் அவங்களாகவே முடிவெடுத்து தள்ளி வைத்து விட்டு. இப்போதான் சார் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பேசிக்கிருந்தோம். பீகார் அரசியலில் திடீர் திருப்பம் சார். என்ன பார்த்துருப்போம் சார், ஒரு பிரபலமான போஜ்புரி மொழி பாடகர் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டார். அதே ரொம்ப ஒரு பெரிய பிரபலமான பாடகர் போல அவர் ஒரு வெளியில் விலகிட்டார். ஒரு 3 மாதம் இருக்குமா 2 மாதம் இருக்குமா பீகார் தேர்தல் முடிவு வந்து இருக்கும். 2 மாதமா அந்த பிரசாந்த் கிஷோர் கட்சி பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தது? எல்லாம் விலகுறாங்கன்னு தான் வருது. இதுதான் தாவேகாவுக்கு நடக்கும். அதான் அவர் சொன்னது என்ன தெரியுமா சார், நான் அரசியல் கட்சியில் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியவில்லை, அதனால கட்சியை விட்டு நான் விலையே மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்றாரு சார். இப்படி புது புது காரணமாக சொல்லுவாங்க. நீ எல்லாம் வீராவேசமாக இந்த தாவேக்கள் இருக்கவங்கலாம் பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறாங்களே. கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு பேசுனாங்களா? 1 மாதத்துக்கு யாராவது பேசுனாங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வரது வரைக்கும் யாராவது வாய் திறந்தாங்களாப்பா? ஒருத்தர் வாய் திறந்தாங்களா? கீழே கமெண்ட் போடுறவங்கலாம் டேட்டா வச்சுட்டு கமெண்ட் போடுறவங்க, களத்தில் நிற்கிறவங்களோட மனநிலை வேற ஒருத்தர் இருக்கு. அன்னைக்கு பேசுனாங்களான்ற இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்கல்ல வீடியோ போட்டு, அன்னைக்கு திமுக சதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசினானா? கைது பண்ணுவாங்களே அதிரடி அஷ்ராகர் கைது பண்ணுவாரு. வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு அவ்வளோ பேர் ஓடினவங்களா இல்லையா? எனக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறேன், அண்ணே ஒருத்தர் இல்லாமல் விலகிட்டாங்க என்ன குரூப்பில் இருந்து. 4 நாளைக்கு அவ்வளவு நிர்வாகியும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப். நாங்கள் நிற்போண்டா எங்கள் அண்ணனுக்கு இவங்க. அதுதான் சார், இப்போ அன்னைக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் காப்பாத்தலைன்னா இன்னைக்கு பிஜேபி விஜயை நெருக்கிற அளவுக்கு தாவேகாவே இருக்காதுன்ற. நிச்சயமா கோழி கழுத்துன்னு சொன்னாங்கல்ல, கழுத்து திரும்பி போட்டிருப்பாங்க, சூறையாடி இருப்பாங்க. தாவேகான்ற ஒரு கட்சியே இருந்திருக்காது. இவங்களே கலைச்சிட்டு போயிருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சா அப்புறம் என்ன இருக்கு? கலைக்க வச்சிருக்கோம் போலீஸ். ஆமா, காலாகாலத்துக்கும் தாவேகாவும் விஜயும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அந்த டைடை டேர்ன் பண்ணது பழனிசாமி தான். கரூர் மருத்துவமனையில் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தான் மாறிச்சு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா சார்? தாவேகா தொடர்பான மற்றொரு செய்தி இன்னைக்கு விகடனில் வந்திருக்கு சார், அதை நான் படிச்சிடறேன் சார். தேர்தல் நேரத்தில் பனையூர் தலைவரை எதிர்கொள்ள வலுவான சினிமா புள்ளி ஒருவர் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தேவைப்படுகிறாராம். சங்க நடிகர் தொடங்கி விரல் நடிகர் வரையிலான பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டனவாம். அப்போது குறுக்கே தலையிட்ட ஆளும் சங்க நடிகர் யாரு? விஷால் அவர்கள். எப்படி சொல்ற? அவர் தான் சார் முன்னாடி இருந்தாரு. இப்பயும் அவர் தான் அர்த்தம் தெரியும் சார். அது எந்த சங்க தேர்தல் நடந்தாலும் போய் போட்டி போடுவார். ஆர்கே நகரில் போட்டி போடுறப்ப நினைச்சேன். விரல் நடிகரை விட்டீங்களே. விரல் நடிகர்னா சிம்புவெல்லாம் என்னைக்கு வருவார் சார்? அதுதான் தான் அவர் ஏன் விரல் நடிகர் இப்படி பண்ணுவார் இருப்பார். அதனால மேலபடி. அப்போது குறுக்கே தலையிட்ட ஆளும் தரப்பின் வாரிசு அரசு விழாக்களுக்கு சினிமாக்காரர்களை கூப்பிடவே படாத பாடு பட வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்க கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண யாரும் வர வாய்ப்பில்லை என்றாராம். ஏன் புதிதாக ஆள் பிடிக்க வேண்டும்? ஏற்கனவே பிரச்சாரம் செய்த புயலான காமெடியாரையே மறுபடியும் இழுத்து போடலாமே என இல்லத்தரப்புக்கு ஆலோசனை சொல்ல முதன்மையானவருக்கும் அதில் உடன்பாடாம். இப்போதைக்கு பெரிதாக வாய்ப்பின்றி கடக்கும் புயலான காமெடியாரை கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என கணக்கு போட்டு ஆளும் தரப்பு காய் நகர்த்த தொடங்கி இருக்கிறதாம். யார் அது புயலான காமெடியார்? வடிவேல். வைகை புயல் வடிவேல் அவர்கள். சரியா? இதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார் வடிவேல்ன்றதுலாம் எனக்குலாம் தெரியல. இவ்வளோ மோசமாக பேசினார் 2011 விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்த்து தான் சார். இவ்வளோ மோசமாக பேசினார். ஆனால் சர்ப்ரைசிங்லி ஒரு வார்த்தை பதில் பேசலப்பா விஜயகாந்த். ஒரு வார்த்தை பேசல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவருக்கு எதுவுமே நீங்கள் பதில் அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். எந்த மனுஷனுக்கு இருந்தாலும் கோவம் வர மாதிரியான பேச்சு. பெரிய அளவு பணம் கொடுப்பாங்க. நீங்கள் வடிவேலிட்ட கடனும் இருக்குது, படமும் இல்லை. அவர் ஹீரோவை போட்டு 5 படம் எடுப்பாங்க, சிவப்பு பூதம் இல்லையா? எப்படி பேச விடுவாங்க அதெல்லாம் யோசிக்கணும் விஜய். ஒருவேளை இந்த போய்ட்டு கூட்டணிக்கு வந்தால் பேசுவார் அவர் வடிவில். ஏன் சார் பேச மாட்டாருன்னு சொல்கிறீங்க? பேசி தான் பாரு. பேசு ராஜா. படம் எடுத்தாலும் நாங்கள் தானே உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும். வந்துருமா? சார், திமுகவில் தொடர்ந்து வந்துட்டு இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, அப்புறம் பூத்து கமிட்டி மாநாடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாநாடுகளாக வச்சுட்டே இருக்காங்களா சார்? இதனால மாவட்ட செயலாளர்கள்லாம் காசுக்கு நாங்கள் எங்கே போக, தலைமை வேணால் செலவு பண்ணுங்க, எங்களாலும் காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறலில் உட்காந்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் ரைட்டு. நிறைய மாநாடு வச்சுருக்காங்க. ஜோன் வைஸு வந்து இளைஞரணி மாநாடு, விமென்ஸ் இவங்க மாநாடுன்ட்டு நிறைய ஜோன் வைஸ் வச்சுருக்காங்க. மாநாடுக்கு எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமாக நடத்தி காட்டணும். கூட்டமே இல்லாமல் இருந்துச்சுன்னா காலிச்சேரன்னு போட்டு கொத்தி எடுத்துருவாங்க இல்லையா?
இது ஒரு ஃபூலிஷான ஸ்ட்ராட்டஜி. கூட்டத்தை காட்டணும், இதெல்லாம் பண்ணணும்னு போனீங்கனாலும் குடும்ப காசு எடுக்குமா, தலைமை காசு எடுக்குமா? அந்த மாவட்ட செயலாளர் செலவு பண்ண சொல்லுவீங்க. மாவட்ட செயலாளர் ஒரு மாதத்தில் எலெக்ஷனை வச்சுட்டு நான் இதுக்கு செலவு பண்ணுவேன்னா அதுக்கு செலவு பண்ணுவேன்னு யோசிப்போனா மாட்டேன்னா பூரா ஃபெயிலியர் ஆக போகுது. இன்னொன்று, மாநாட்டை இவங்க ஜெயிலில் தான் நடத்தணும். மாநாட்டெல்லாம் நடக்குதான்றதும் முதல்ல பார்ப்போம். சார், லஜக் கட்சியின் தலைவர் நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன், பாண்டிச்சேரியே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டியை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்னு சொல்லியா? சிங்கப்பூர் மாதிரி மாற்ற போகிறாங்க சார். பிஜேபி எதிர்த்து தனி கட்சியில் ஆரம்பித்தார். அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டா நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். நான் ஏற்கனவே சொன்னேன், 3 நாளைக்கு முன்னாடியே அப்பாவையும் பையனையும் கூப்பிட்டு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து விட்டார்கள். அதான் அமித்ஷா அன்றைக்கே சொல்லிட்டார், பஜகோட என்னன்ட்டார். ரைட்டா? அப்பாவை கூப்பிட்டு மகனுக்கும் மருமகனுக்கும் காசு கொடுத்தேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன். ரொம்ப ஒரு மோசமான ஹெல்த் கிரைசிஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்கன்றது தெரியும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இல்லை, நான் ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சு உங்களுக்கு ஆதரவு தர்றேன் அப்படின்ட்டு ஒரு லஜக் தலைவர் திரு சார்ல்ஸ் அவர்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். சார்ல்ஸோட வரலாறே 6 மாதத்துக்கு மேலே எதையும் தொடர்ந்து செய்ய மாட்டார். சினிமாவில் ஹீரோ ஆகுறேன்னு கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தார். மாயோன்னு ஒரு படத்தெல்லாம் தயாரித்தார். அப்புறம் இந்த உதயநிதி கண்ணு தெரியாமல் ஒரு படம் நடிப்பார்ல, அந்த படத்தை இவர் தான் தயாரிக்கிறாரு. சரியா? இது மாதிரி கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தார். ஒரு புதுவை மக்களுக்கு எப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடைக்கப் போகிறார்ன்றதுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த திரைப்பட தயாரிப்பு காலகட்டத்தில் அருண்மாணிக்கம், விஜய்னு 2 பேர் இவர்கிட்ட சேர்றாங்க. இந்த அருண்மாணிக்கம் யாருன்னா ஒரு ஹோட்டலில் சமயக்காரன், சரி அப்படி சொல்லக்கூடாது, ஷெஃப். அவரை சினிமா தயாரிப்பாளராக்கி இயக்குனராக்கி கூட வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த மாயோன் படத்துக்கு தான் நினைக்கிறேன் 5 கோடியோ நம்ம செலவாயிருக்கு. 45 கோடி செலவாச்சுன்னு சார்ல்ஸுக்கிட்ட பில்லு போட்டு அந்த சினிமா துறைக்கே உரிய சகவாசங்கள் எல்லாம் ஏற்பட்டதும் இவங்க சார்ல்ஸின் மனைவி அவங்க 2 பேரையும் சார்ல்ஸ் கூட பார்த்தேனாலே விளக்கமாறு பிஞ்சிருந்தாங்க. ஏமாத்துறாங்கன்றதான் முக்கியமான நோக்கம். 5 கோடி படம் எடுத்துட்டு 45 கோடிக்கு பில்லு போட்டால் இப்படி ஆன உடனே இவருக்கு அவங்களோட மனசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த அருண்மாணிக்கமும் விஜயும் பேரை மாற்றிக்கிட்டாங்கப்பா. சரி, பேரை மாற்றினா ஆள் தெரியுங்களா உங்களுக்கு? அருண்மாணிக்கத்தோட பேர் பாலா, விஜயோட பேர் சிவா. ஆள் தெரியும். இப்போ உங்கள் சார்ல்ஸ் மனைவி வர்றாங்க, புதுவைக்கு வர்றாங்க, ஓகேவா? எங்கே போயிருக்காரு? இப்போ தான் அருண்மாணிக்கத்து கூட வெளில போனான்னு கேட்டால் அருண்மாணிக்கம் எடு அந்த தொடப்பக்கட்டேன்னு வாங்க. சிவா கூட வெளில போயிருக்காருன்னா சிவாவா யார் இது புதுசாக எலெக்ஷன் வேலைக்காக வந்து விஜய் இப்போ தான் விஜய்கிட்ட அந்த வேலையை சொல்லியிருக்காருன்னா விஜய்னா இந்த மாயவன் படத்தில் அப்படி கண்டுபிடிச்சிடுவாங்களா விஜய்னா மாயவன் படத்தில் வந்திருக்காங்கன்னு. சிவான்னு சொன்னோன்னே யாரோ புதுசாக சிவா போல இருக்குது. இது சார்ல்ஸோட மனைவிக்கு அதே 2 டிக்கெட்டு தான் இன்னும் கூட இருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் விளக்கமா தெரி வாங்க விட்டுருவீங்க போல நீங்கள். எப்படி ஒரு ஜெயிச்சிருவார்? அவங்களுக்கு என்ன, உங்கள் சார்ல்ஸோட மனைவிக்கு இவங்க 2 பேர் மேலேயும் எதுவும் முன்விரோதமா? கெடுக்கிறாங்க, காசு அடிக்கிறாங்க, கையில் காசு நிறைய வச்சுருக்காரு, காசு அடிக்கிறாங்கன்றதுனால தான் இவங்க சகவாசம் வேணாம் கட் பண்ணுன்னு சொன்னால், ஐயோ அவங்க கூடலாம் நான் பேசுறதில்லைன்னு சொல்லி பேரை மாற்றிட்டு கூட வச்சுருக்காருப்பா. இது கண்டுபிடிக்க முடியாதா? நானே கண்டுபிடிக்கிறேன், அவங்க மனைவி தான் இன்னும் கண்டுபிடிக்கல. இன்றைக்கி தெரிஞ்சுக்குவாங்க. பார்த்து வாட்ஸ்அப்பில் அடுத்து என்ன போகுதுன்னு சொல்கிறேன். லஜக கலைக்கு சொல்ல போகிறாங்க. கட்சி இருக்கவன் தானே நீ இவங்க கூட சேர்ந்து திருப்பி சுற்றிக்கிட்டு இருக்கிற. ஸோ போய் இவர் சொல்கிறாரு, இல்லை ஜி நான் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு. என்ஆர் காங்கிரஸில் ஒரு 2 எம்எல்ஏ, 2 இண்டிபெண்ட் எம்எல்ஏ, அப்புறம் காங்கிரஸில் இப்போ இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் லஜக்கோட பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ்ன்னு மாதம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. பிரசாந்த் கிஷோரின் அதே வழி. இவங்களை பூரா அது தமிழ்நாட்டிலேயே மத்திய உளவுத்துறை கண்காணிக்கும். பாண்டிச்சேரி நேரடியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. எவன் கேண்டிடேட்டாக போகிறேன்னு பார்க்குறேன்ட்டு உட்காந்துருக்காங்க. பீகார்லேயே பல கேண்டிடேட்டை தூக்குனாங்க பிஜேபி. இது லஜக் கட்சியை மொட்டிலே கருக்கிடுவாங்க பிஜேபி. அதனால் இவரோட நலத்திட்ட உதவிகள்லாம் நிறுத்திட்டு பொத்துனாப்பில் போய் வேலை பாரு தம்பின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அனுப்ப போகிறார்கள். மக்கள் இயக்கமாக இருந்து நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியல் வந்த அவ்வளோதான்றாங்க. சரி சார், இந்த ஆர்சனத்தில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்வதற்கு முன்பாக அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில அதிகாரிகளை எல்லாம் மத்திய உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் கேட்டுக்கு பக்கத்தில் கேஎன்டி மஹால் என்ற இடத்தில் வர 25/1/2026 அன்றைக்கு நடுநாட்டு உறவுகளின் பண்பாட்டு ஆன்மீக பெருவிழா அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. ஹூ இஸ் நடுநாட்டு உறவுகள்? இடைநிலை சாதியா? மாலதி. வெரி குட். வன்னியர் சங்கம் மாநாடு, ஓகேவா?
இது நேரடியாக ஐயாவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களோ அவர்களெல்லாம் நடத்தாமல் அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து வன்னியர்களை திமுக பக்கம் ஈர்ப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நடுநாட்டு உறவுகளின் பண்பாட்டு ஆன்மீக பெருவிழா. ஐயாவுக்கு வேலை மிச்சம். திமுக கூட்டு போகிறதுக்கு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கம்மா. ஐயாவும் அங்கே தானே போக போகிறாரு. ஓகே டன், நான் தான் புரிஞ்சுக்கல. ரைட். இப்போது இந்த நடுநாட்டு உறவுகளின் பண்பாட்டு ஆன்மீக பெருவிழாவில் எந்த சாதியினர் இருக்க வேண்டும்? அதான் அந்த நடுநாட்டு உறவுகள். நடுநாட்டு உறவுகள் தானே இருக்க வேண்டும். தேவேந்திர குல வேளாளருக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன வேலை? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மாவட்ட பதிவாளராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் என்பவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கின்றன. மூர்த்திக்காக ஏகப்பட்ட திருட்டு பத்திரங்களை பதிவு செய்து கொடுத்துருக்கிறார் என்ற விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பெங்களூர் நெடுஞ்சாலை தொடர்பாக அந்த நில ஆக்கிரமிப்பு செய்ததில் அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கியிருக்குது. அதில் சிக்க போகிறவரே இவர் தான். ஸோ இவரோட ஐடியா என்னென்னா, சிக்குவதற்கு முன்பாக இது போல் ஒரு சாதி வேஷம் போட்டுக்கொண்டு திமுக சீட்டு வாங்கிட்டு நிற்கலான்றது தான் பிளான். நேரடியாக எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவன் என்று ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு மாலையெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு தெரிஞ்சவொடனே ஐயே இவர் டிகேவி இவர் எதுக்கு இங்கிட்டு வரான்னு விரட்டி விட்டாங்க இங்கேருந்து. ஸோ இப்போ வந்து நடுநாட்டு உறவாக இருக்கார். இந்த நடுநாட்டு உறவு எந்த உறவும் அமலாக்கத்துறையிடமிருந்து காப்பாற்றாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸ்லாம் இவர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட குறைஞ்சது 500லேருந்து 700 கோடி இவர் சம்பாரிச்சிருப்பார் அப்படின்றது தான் தகவல். இவருக்கும் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் திரு ஜோதி நிர்மலாசாமி அவர்களுக்கும் ஏராளமான பண பரிவர்த்தனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் மத்திய உளவுத்துறை கண்காணிப்பில் கொண்டு வந்து விட்டது. விரைவில் இவர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்பது தான் இன்றைய கடைசி செய்தி. நன்றி. ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.